அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து பார்லிமெண்ட்ல பில்லு பாஸ் பண்ணி அவங்க கொடுக்கல. ஓகேங்களா? இது வந்து 100 ஏற்கனவே அக்ரீமெண்ட். அது வந்து அந்த அப்ப இருந்து வந்து இந்திரா காந்தி அவங்க பிஎம் அவங்க தான் சைன் பண்ணாங்க. ஓகேங்களா? இது வந்து குத்தகைக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நாம் சத்து தான் இருக்கு 100 வருஷம் சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாத இப்ப போயிட்டு அதை மீட்கணும்ன்றாங்க பார்த்தீங்களா? இப்போ வந்து அது வேற நாடுன்றதுனால அதை நம்ம டைரக்டா போய் மீட்க முடியாது. இது வந்து ஐநா சபைக்கு இந்த பிரச்சனை எடுத்துட்டு போனா மட்டும்தான் இது அது திரும்ப அதை பெற முடியும். இன்னொன்னு, நீங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த கொடுத்ததுக்கு அப்புறம் அது நீங்களா கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ அப்படியும் ஒண்ணு இருக்குது. அப்ப அவங்க இல்ல கொடுத்ததுக்கான ப்ரோ காரணம். ப்ரோ ஒரு நிமிஷம். இல்ல கச்சத்தீவு குத்தகைக்கா? ஆமாண்டா. ஆமா, அந்த 100 டைம் வருஷம் அதை குத்தகை. கிஃப்டா தானே கொடுத்த மாதிரி ஆமா. கேள்விப்பட்டேன். நீங்க அப்ப இல்ல இப்போ ஒரு நிமிஷம், 100 வருஷம் கழிச்சு அப்ப அது நம்மளுக்கு வருமா? 100 வருஷம் கழிச்சு எவன்டா என்னடா இது பண்ண போறான்? இல்ல இல்ல இப்ப அப்ப வந்து 100 வருஷம் கழிச்சு இல்ல அது யாருக்குன்னு கேக்குறேன். அது தெரியலப்பா. 100 வருஷமா அவன்கிட்ட தான் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவன்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா இப்ப வந்து எப்படி இல்லடா அது இல்ல அப்ப இருக்க கவர்மெண்ட் கிளைம் பண்ணுவியா, கிளைம் பண்ணா முட்டா அது அவனுக்கே போயிடும். அது அப்படித்தான் இருக்கும். இவரு சொல்ற மாதிரி நான், பட் அது கிஃப்டா கொடுத்த ஞாபகம் தான் எனக்கு. நம்மளுக்கு நான் அடுத்து சான்ஸ் அடுத்த அப்படிதான் பாக்குறேன். அப்படி பார்த்தா இல்ல நம்மளுக்கு அடுத்த அடுத்த அதுதான் ஜெனரேஷன் யாருக்கு என்னன்னா, இருக்கும்? இல்ல இப்ப பாத்தீங்கன்னா கேக்குறாங்க எல்லாமே இல்ல மீட். ஒரே நிமிஷம். இல்ல நான் இல்ல இரு ஒரே மாஸ்டர் நிமிஷம். பேச குத்தகைக்கு முத குறுக்க இல்லையா? குத்தகைக்கு விடுறதா இருந்தா ஒப்பந்தத்தை சரியா மீட் எடுக்கணும்ன்ற வார்த்தை வராது. மீட் எடுக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு டோட்டலா ஒப்படைச்சிட்டாங்க அவங்க வந்து. அததான் அது சொல்ல வந்தேன் நானும். கிஃப்டா ஒரு கொடுத்த சொல்றது. மாதிரி தான் ஓ ஞாபகம். இல்ல 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 விக்னேஷ் ப்ரோ. இல்ல அப்ப விக்னேஷ் ப்ரோ யூ ஆர் ராங். இல்ல எனக்கு அதுதான் கேட்க விக்னேஷ் ப்ரோ. இப்போ இல்ல குத்தகை விட்டாங்கன்னா இந்த மாதிரி குரோக்ல பிரச்சனை கேட்போம், வந்ததுன்னா குரோக்ல கேட்போம். குத்தகை கேன்சல் பண்ணிடலாம்ல. அந்த குத்தகையை கேன்சல் பண்ணிட்டு எடுத்துடலாமே. விக்னேஷ் ப்ரோ குத்தகை உங்க கிடையாதுங்க. எண்ணம் ராங். எனக்கு வந்து கிடையாதுங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டவங்க சொன்னாங்க அந்த டைம். கிளியரா இல்ல புரியல. அது ஏதோ 100 ஜெயலலிதா இல்லைங்க. எனக்கு ஏன்னா தெரியல. நான் படிச்ச மாதிரி இருந்துச்சு. இல்ல நான் அது படிச்ச மாதிரி அது ஏதோ ஒரு இருந்துச்சு. இஷ்யூனால அது அது இல்ல ஏதோ இல்ல சார்ட் 100 அவுட் பண்ணி ஒரே அதுக்காக கிஃப்டா இல்ல கொடுத்தாங்க ப்ரோ. இல்ல இல்ல அது ஞாபகம் கேப்பா. இருக்கு. இல்ல கணக்கணக்கணும்னு கேக்குது கேட்டேன். அதாவது இது ஒண்ணு என்னன்னா, இல்ல 100 கொடுக்கல. 100 வருஷத்துக்கு இல்ல 100 வருஷமா என்னமோ அது வந்து அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி டைம்ல அப்படிதான். ப்ரோ நல்லா பாருங்க கலர்ஸ் டிவி பாத்தீங்களான்னு. ஏன்னா கேஜிஎஃப் 100 வருஷம் லீஸுக்கு எடுத்து நாரா கராதா அந்த இல்லடா, நராட்சியில ஏதோ எல்லாத்துலயும் ஒன்றுலாம் இது பண்ணுவாங்க. அப்படி கிடையாதுடா. இது எல்லாத்துலயுமே இதுதான். என்னது அதாவது திருவண்ணாமலையில எக்ஸாம்பிள் கேக்குதா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சட்டமன்றத்துல ஜெயலலிதா என்ன சொல்லுவாங்க, கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதுன்னுவாங்க. ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்தம் பண்ணலாம் சொல்ல சரி விடு. இல்ல மாட்டாங்க. போனது தானே விடு. அது இல்ல போயிருச்சு. எனக்கு இதுக்கு பதிலா கூகுள் பண்ணியே பார்த்தலாம் எனக்கு கரெக்டா. கூகுள் பே பண்ணுங்க. இல்ல ஒரு ரஜினி ஃபேன் சொல்லுவானே கூகுள் பே பண்ணுங்க. எவனுக்குடா பண்ணும் கூகுள் பே? கூகுள் சர்ச் ராதுன்னு சொல்லு. ப்ரோ கேக்குதா சொல்லுங்க ப்ரோ? அது வந்து தளபதி ஒரு அறிக்கையில சொல்லியிருப்பாரு ப்ரோ. இது அதாவது 100 ஆண்டுக்கு வந்து குத்தகைக்கு எடுத்து இது பண்ணுங்க அப்படின்னு இது போட்டிருப்பாரு. அது நிறைய ஐநா சபையில வந்து நிறைவேற்றுங்க, 100 வருஷம் குத்தகைக்கு எடுங்க இந்தியா அப்படின்னு அறிவுறுத்தல் வந்து பண்ணிருப்பாரு. இந்த மீனவர் இந்த நடுவுல நடந்துச்சுல ஒரு இஷ்யூ, இந்த இது கச்சதீவு மீட்புன்னு சொன்னாங்களா, அந்த இதுதான் ஐக்கிய ஒன்று அதுலதான் படிச்ச மாதிரி. ஆமா ஆமா. எப்பன்னா ஏப்ரல் 4 இப்பதான் ஏப்ரல் 4 சொல்லிட்டு. அதான் 100 ஆண்டுக்கு நீங்க வந்து ஐநால போய் இது பண்ணி 100 ஆண்டு குத்தகைக்கு வாங்குங்க இந்தியா, அந்த மாதிரி அதில் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அனுப்பியிருக்கேன் பாடுறான் தளபதி. ஒரு விஜயகாந்த் வந்து சட்டமன்றத்தில் சொல்ல தெரியுமா, கலைஞர் மேல வந்து அப்போ வந்து ஏதோ ஊழல் இருந்துச்சு, அதுக்கு சர்க்காரியா கமிஷன் 28 கேஸ். அத வந்து சட்டமன்றத்துக்காக தான் இந்த இதை அப்படி கொடுத்தாங்கன்னு சொல்லி விஜயகாந்த் வந்து சட்டமன்றத்தில் சொல்லலாம். இல்ல அது மட்டும் கிடையாது. அதுக்காக இவங்க கேள்வி எழுப்பல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி ஒரு ஸ்ரீலங்கா வந்து ஃபியூச்சர்ல சைனாவா இந்தியாவான்னு பார்க்கும்போது இந்தியா பக்கம் வரும்ன்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கால்குலேஷன் வந்து அவங்க கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு எல்லாமே ராங்கா போயிடுச்சு. அதான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இப்படி ஒரு பிளான் போட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு தளபதி எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்காரு.
நல்ல படம் தான் இது. ஆக்சுவலா பார்த்தேன் பாரு. சி எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து யார் யோசிச்சா பாரு இது. எத்தனை தலைவர் ஆமா இருந்தாங்க, ஆனா ஒருத்தன் இல்ல யோசிச்சானா? இவனுக்கு எல்லாருமே நீட்டை இது பண்றதுதான் கேட்டுட்டு இருப்பானுங்க. ஓகேவா, என்ன நீட்டை தடை பண்ணணும் அப்படிதான். நீங்க இல்ல ப்ரோ, தடை இது அது பண்ணலாம் ஒரு அழகான இல்லப்பா, சொல்றது முழுசா கேளு. ஓகேவா, நீங்க தடை பண்ணலாம் வேணாம். முதல்ல நீங்க மாநில பட்டியலுக்கு வந்து நீங்க சேர்த்துருங்க, மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு. ம், அதுதான் இவர் வந்து எப்பயுமே ஒரு நிரந்தர தீர்வுக்கு தான் பார்ப்பாரு தளபதி வந்து பாத்தீங்கன்னா. ம். இல்ல இது ஒரு அழகான விஷயம் பாருங்களேன். இப்போ 100 இயர்ஸ்க்கு வந்து ரெண்டல் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம கையில வருதுனாலே அது ஒரு ஒரு விதமான எனக்கு தெரிஞ்சு ஒரு சாட்டிஸ்ஃபையான விஷயம். அது மேபி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் கன்சிடர் பண்ணலாம். என்னத்த நீங்க ஐநாக்கு போனாலுமே அது வந்து வாதிச்சு கச்சத்தீவுக்கா? அது கொண்டு வரதுக்கு ஆமா இல்ல கச்சத்தீவுக்கு கொண்டு கச்சத்தீவு வரலாம். வந்து அதை வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதுக்காக தானே, எப்படி சொல்றது, கடல்சார் எல்லைகளை வந்து இப்பதான் பாத்துங்க இருந்தேன், அதனால சொல்றேன். கடல்சார் எல்லைகளை வந்து நிர்வகிக்கிற அந்த மாதிரி இந்த மார்டைம் இது சொல்லுவாங்கல்ல, மார்டைம் பவுண்டரி அக்ரிமெண்ட் சொல்லிட்டு கடல்சார் எல்லையை வந்து ஒப்பந்தம், அந்த எல்லையை வந்து முடிவு பண்றதுக்காக ஒப்பந்தம் படி பண்ணியிருக்காங்க. அதுக்கு 1974 முன்னாடி வரைக்குமே வந்து இல்லை இங்கேருந்து ராம்நாடு இந்த தமிழ்நாடு மீனவர்கள் வந்து அந்த சைடு போய் மீன் பிடிச்சிக்கலாம். ஆனா ஒப்பந்தப்படியில வந்து ஏன்பா, அது உண்மையாலுமே சொல்றேன். இவரு இருக்காருல்ல சேதுபதி, அவரு அந்த மன்னர், ஆக்சுவலா வந்து அந்த இடத்துல ராம்நாடோட தான், ராம்நாடு ஜமீனோட தான் அந்த தீவு, அந்த ஜமீனோடதுதான். ஆக்சுவலா அந்த ஜமீனே குத்தகைக்கு தான் விட்டுருது. இல்ல அது வந்து ராம்நாடு வந்து சொல்லு. ராம்நாடு ஜமீனோடது, அதை வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுத்துருக்காப்ல. இந்தியா வந்து திரும்ப நீ வந்து என்ன இந்த ஐடியில வந்திருக்க? அது வந்து அது அப்படிதான் தரமாட்டான்பா. தரமாட்டான் அலெக்ஸே. அலெக்ஸ் வந்து தூங்கிட்டு இருக்கான். ஒரு போர்க்களமான ஸ்பேஸ்ல வந்து நீ என்ன டிபி வச்சுட்டு வந்துக்கிற பாரு. இது ஆக்சுவலா இதுதான் ஒரு லீடர் மைண்டே இருக்கணும். நீ வந்து சும்மா வாய்ஸ் அவுட் விட்டுட்டு கத்திக்கிட்டு சொல்யூஷன் கொடி கொடுக்கறது பிடிச்சிக்கிட்டு கண்டிப்பா. ஆமா இதெல்லாம் வாழ்க்கை ஆகுது. அது வந்து பண்ற அரசியலே வேணான்னு அவர் சொன்ன மாதிரிதான் தொலைநோக்கு பார்வை. அவங்க டிஎம்கே பார்த்தா ஃபுல்லா அவதூறு தான் பரப்புறானுங்க. அவனுங்க தான் கேஸ் போட்டானுங்க, டிவிகேல இருந்து கேஸ் போடல அப்படிங்கிற மாதிரி அவதூறு தான் பரப்புறாங்க. அவரு ஜட்ஜு, அவர் பேர் என்ன, சங்வியா, அவரு ஒரு ட்வீட் போடாரு தெரியுமா, அவங்களுக்கு செருப்பு சாணி கேட்ட மாதிரி வக்கீல் போட்டோன்னே அதான் செருப்பு சாணி கேட்ட மாதிரி இருந்திருக்கும் அவனுங்களுக்கு. அரவிந்த் சன்வி தானே இப்போ நம்ம தாவேக்கா இதுல வந்து புரட்டுறாங்க. நம்ம சைட்ல இருந்து ப்ரோ வெளியே வந்து நீங்க எங்களுக்கு வந்து வாதாடுனதுக்காக தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணுங்க. என்ன சன் மியூசிக்கா நடக்குது ஆளுக்கு? அவர் பாவம் வெளியே இருக்காப்ல, கிட்ட வைத்து பேசவும் வெளியே இருக்காப்ல எனக்கு டிராவல்ஸ்ல. இதெல்லாம் என்னக்குது பேசுறது கேக்குது, சொல்லுங்க. அதான் அவரு வந்து தலைவரோட போஸ்ட வந்து இது பண்ணி போட்டிருந்தாரு, தேங்க்யூ ஃபார் அப்படின்ட்டு. அவங்களோட செருப்பு சாணி நமக்கு எடுத்த மாதிரி ஐயோ எப்படி இனிமேல் எப்படி அவதூறு பரப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி. நீ யாரோட மைக்குப்பா அப்படி இருக்கு? இமானுவேல் நான் கொஞ்சம் டிராவல் இருக்கேன் ப்ரோ. அதான் நீங்க வீட்ல இருக்கு ப்ரோ, வீட்ல இருங்க, ரீச் ஆயிட்டு பேசுங்க. அதாவது இவ்வளவு பெரிய சொல்யூஷன் கொடுக்குற மனுஷனை இவனை ட்ரோல் பண்ணி சுத்திட்டு இருக்கானு ஊப்பி மு.க. ஸ்டாலின் இன்னைக்குன்னா பேப்பர் படுத்து ஒரு நிமிடம் நாம் அடுத்த பேஜை காணும், ஒரு நிமிடம் நாம் அனைவரும் மௌனம் விரதம் இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு வணக்கம், அதுவே பேப்பர் பார்த்தா படிப்பாரு. இல்ல அவருக்கு எனக்கு வந்து என்னன்னா அது என்னடா ஒரு இது வந்து ஏதோ ஒரு ஊப்பிதான் சொன்னான் முதலமைச்சரோட இதே வந்து பேச்சு தோணியை வந்து அது ஒரு அழகான தோணி. டேய் இது என்னடா இது ரோபோட்டை விட கேவலமான ஒரு அது ஸ்பீச்சிங் டெலிவரி. எனக்கு புரியல எப்படிலாம் வந்து முட்டு கொடுக்குறதுக்கு வந்து எதெல்லாம் வந்து முட்டு கொடுக்குறாங்கன்னு. இது டீசன்ட் தான், ஆனா இல்ல அதான் யோசிக்கிறேன். இது டீசன்ட். நான் வந்து ட்ரால் இல்ல ட்ராலே வேணாம், ஆனா அது பார்த்தாலே சிரிப்பு தான் வருது. இல்ல அதுதான் அதெல்லாம் பாலையா பஞ்சு ஒண்ணு இருக்கும், நான் ஒண்ணும் படிச்சவன் இல்ல எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், அது மாதிரிதான் அவனுங்க எல்லாம். இல்ல அதுதான் நான் யோசிக்கிறேன். இல்ல இந்த ஆளு ஆந்திரா படமும் பாத்துருக்கான், Facebookல தான் ரொம்ப வருஷமா புத்தர் மாதிரி. இல்ல எனக்கு என்னன்னா அவரு விஜய் இன்டைரக்டா திட்டுறது கூட மேட்டர் இல்ல, டயலாக்காவது மாத்தலாம்.
போன வாட்டி என்னன்னா நேத்து கட்சி தொடங்கினவன், இந்த வாட்டி நேத்து பிறந்தவன், நேத்துன்னு எதுக்குடா நேத்து தான் ஏதாவது பேரையாவது சொல்லலாம்ல விஜய்னு. ஏதாவது நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும், புரியுதா? தெளிவா சொல்லலாம், அதாவது விஜய் டிவிகே கட்சி இவெல்லாம் அதான் கட்சி ஆசைப்படுறேன்னு திட்ட வேண்டியதானே. நம்மளும் திருப்பி ஏதாவது ஜாலி பண்ணலாம். அவர் நேத்துலாம் பிறக்கல, நீங்க பிறந்த ஒரு 20 வருஷம் கழிச்சு பிறந்தாரு. உங்களுக்கு 70, அவருக்கு 50. அது இல்ல ஒரு நிமிஷம். இல்ல விஜய் நேத்து பிறந்ததாவே இருக்கட்டும், துணை முதலமைச்சர் யாரு? அவர் ஆன் த வே. இன்னும் பிறக்கலப்பா. இல்ல எங்களை பார்த்தாதான் நெத்தியில என்ன அவர் ஆன் த வேங்க. கொத்தடி மணி எழுதி ஒட்டிக்குதா? இருங்க, எக்ஸ் கொத்தடிமா ஷாம்பு சொல்லு. அந்த நயன்தாரா ஒருத்த வந்து கத்தி பேச அவங்க எல்லாம் செலிபிரிட்டிங்க அப்படின்னு ஏதோ வார்த்தை சொல்ல. என்ன வார்த்தை? ஒரு நிமிஷம். இல்ல ஷாம் என்ன சொன்ன? நார்மல் பீப்புள். அவங்களாம் நார்மல் பீப்புள் கிடையாதுங்க. உதயநிதி ஸ்டாலின் சொன்னா புரிஞ்சுக்குங்க. அது மாதிரி தான் அவங்களாம் ஸ்பெஷல் ஐட்டம். அவங்களாம் நான் அலெக்ஸ் மாமே. ஏதோ ஸ்கேம் நடக்குதான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏண்டா ஏதோ ஒரு பொண்ணு 2 பேரை ஏமாத்துக்குதுன்னா ஒரு விபூதி வச்சுட்டு போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஏதோ பெருசாதான். நீ ஜாக்கிரதையாடி. முதல்ல பொண்ணுங்களை நம்பிலாம் அதிகமா செலவு பண்றாலாம் கிடையாது. அதுக்கு வேற ஏதாவது பசங்களுக்கு செலவு பண்ணிட்டு போங்கடா. 4-5 தான் படத்துக்கு டிக்கெட் போடுங்க, ஏதாவது ஊர் சுத்துங்க, ஜாலியா வச்சுதான். 2 பொண்ணுங்களுக்கு ஐபோன் வாங்கி கொடுத்துருப்பான். வேணா இல்ல விக்னேஷ் ப்ரோ கிரீத்தி செட்டி ஃபேன்னு போங்க, உங்க சொத்தை எழுதி கொடுத்துருவாரு. இல்லடா அலெக்ஸ், முந்தா நேத்து நினைக்கிறேன் நதீர் மொத்தம் என்னன்னா அயன் நதீர், அமரன் நதீர், முதல்ல இல்ல இது ஸ்கேம் இல்ல. இப்ப பண்ணது ஸ்கேம் இல்லன்னா ஸ்கேம் தான். ஆனா அது பணம் ஸ்கேம் அந்த மாதிரி இல்ல. இது ஏதாவது இப்ப ஷாமு கிட்ட ஒரு பொண்ணு இல்ல இப்ப ஷாமு கிட்ட ஒரு பொண்ணு பேசுதுன்னு எடுத்துப்போம், சும்மா சொல்றேன். ஷாமு கிட்ட அந்த பொண்ணு கேக்குது, டே ஷாமி எனக்கு ஐபிஎல் டிக்கெட் வாங்கி தடான்னு சொன்னா, இவன் உனக்கு இல்லாததாடி செல்லாம் நான் தரண்டின்னு போவான், புரியுதா? அதே மாதிரி ஒன்னொன்னாதான் பொருளா புரியுதா, திங்ஸா கேக்குது. அலெக்ஸ் அவர் உன் ஃப்ரெண்ட் தானேயா? எனக்கு இல்ல எனக்கு அந்த பொண்ணுகிட்ட நான் பேசியிருக்கேன். அந்த விபூதி வச்ச பையனும் ஃப்ரெண்டு தான், எல்லாம் தெரியும். இல்ல நேர்லயே பேசியிருக்கேன். ஆனா இல்ல இந்த விபூதி மேட்டர் எங்களுக்கு முன்னாடியே அந்த வாட்ஸ்அப் கால்ல தெரியும். ஆனா விட விபூதி, ஏன்னா பெரிய இவரு நதிர நீ எல்லாம் வெள்ளக்காரியே உனக்கு விபூதி வச்சிருக்கோம். செலவு பண்ண வைப்பேன், செலவு பண்ண மன்மதனே மச்சான், மன்மதனை எல்லாம் பாத்துக்காரு. அப்படி கிடையாது விக்னேஷ் ப்ரோ, பாத்துக்க கத்துங்க. இப்ப மாஸ்டர்லாம் பாரு, 2 பொண்ணுக்கு ஐபோன் வாங்கி இந்த வாரம் ப்ரோ வாட்ஸ்அப் வர ஐபோனா இது 2 அங்க ஐபோன் கம்மி விலை தானே. நதீர்லாம் போஸ்டர்ல எழுதி வச்சாங்களே 3 மணி நேரம் பாப்பான்டா. ஆனா அடுத்தவங்க ஸ்கேம் ஆனாங்கற நியூஸ் பார்க்க என்ன இது? நதீர ரியல் நதீர கூப்பிடுறோம், பாத்துக்கோ. ரியல் நதீர் யாரு? இல்ல முதல்ல பூங்காவனமே தெரியாது, இல்ல பூங்காவனத்து பையன் வேறன்னு உயிரை வாங்கி. டேய் அலெக்ஸ், அன்னைக்கு நான் மாஸ்டர்லாம் சும்மா பேசிட்டு இருந்தோம் ஸ்பேஸ்ல. கீழ லிசனர்ல அமரன் நதீர், தல நதீர், அயன் நதீர். அமரன் தல என்னது வேற? அயனா? நான் சின்ன வயசுல இதெல்லாம் தாண்டி ரியல் நதீர் ஒருத்தன் இவனுக்கு மெசேஜ். இதெல்லாம் தாண்டி அலெக்ஸ் ரியல் நதீர்னு ஒருத்தன், நான் தான் நதீர், நீ யாரா? நான் தாண்டா லியோ தாஸ். இங்க பாரு அலெக்ஸ், இவன் போய் நேம் மாத்திட்டு வந்தான். என்ன தெரியுமா மாத்திட்டு வந்தான்? சாப்போ. ஆமா இல்ல நம்ம ஏன் இன்னொரு வேலை பண்ண கூடாது? ரெட் டிராகன், எல்லோ டிராகன், பிங்க் டிராகன், ப்ளூ வயலட் டிராகன், ப்ளூ டிராகன். பட டிராகன் அப்படியே பட டிராகன் தான் வரும். ரெட் டிராகன் ப்ரோக்கு பிங்க் டிராகன் ஊத்தலாம். கிருத்தி செட்டி ஏகன் மான்ஸ்டர் ஜி பூஸ்ட். நீ கேக்கலையா? என்ன பூஸ்ட் வருது? லைட்டா டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல பாஸ் என்ன பாஸ் தான் இந்த இதுல ஒரு கர்ப்பில்ல மாமா பம் கர்ப்பம். அதெல்லாம் சரியான கபடிப்பா. சரி விடு. ஆனா இதுல
ஊப்பிங்க மட்டும் தான். போரே வந்தாலும் சரி, நாடே அழிஞ்சாலும் சரி, அப்பா தான். 200 தான். இல்ல வர வர அவங்கள முட்டு ஃபர்ஸ்ட் அது வந்து எனக்கு வந்து என்னடா அது இவ்வளோனா நான் பார்க்கலையா, இல்ல இப்படிதான் இவ்வளோனா இருந்திருக்காங்களான்னு தெரியல அலெக்ஸ். புரியுதா ப்ரோ? அவங்க பேசுறதெல்லாம் அவங்க மாஸ்டர் நீங்க இது நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா மாஸ்டர்? அதான் இப்ப யார் பேசுனது? ஷாமா? நான் ஆர்டிபி போதைய போட்டு யாருன்னே தெரியாது. இல்லடா இல்ல ஒரு இல்ல இந்த A1ல இந்த MS பாஸ்கரா குஸ்ட் போயிட்டே தான். ஏன்பா வாட்ச்மேன் ஓனர் செத்து போயிருக்காட்டு போலீஸ்ரா வந்து. இல்ல அதான் டக்குன்னு வந்து போன் இது பக்கு, அதனாலதான். சரியா? இப்ப என்ன கேட்க வந்தேன்? சரி ப்ரோ, அந்த இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்திருக்கீங்க, நோட் பண்ணிருக்கீங்களா? நான் வந்து அவ்வளவு நோட் பண்ணது இல்ல ஆக்சுவலா. எப்படின்னா திமுக வந்து இந்த அளவுக்கு முட்டு கொடுப்பாங்கன்னு, அதாவது இந்த கேவலமான ஒரு முட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு சாதாரண இவரை கூட வந்து நாங்கெல்லாம் வந்து இவரை வந்து பார்த்துதான் நாங்க வளர்ந்தோம் அப்படிங்கிறது இந்த சேகர் பாபு போரிங்கா இருக்கு ப்ரோ. ஒரு எப்படி சொல்ல, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல அவங்கிட்ட பாலிடிக்ஸ் பண்றது. சைன்னு இருக்கு, ஒரே ஸ்கிரிப்ட் தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி போட்டு அதையே அற நரைக்கிறாங்க. அதனாலதான் அடிக்கடி தலை பக்கம் போங்கன்ற. உண்மையிலே போர் அடிக்கும் சில டைம் டிஎம்கே. அதான் ஒஸ்டா இருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இருந்துட்டு இப்போ ஒஸ்ட் ஆயிட்டாங்களா, இல்ல இவ்வளவு நம்ம தூக்கி வச்சு பாத்துருக்கோமா அப்படின்னு தெரியல. புரியுதா? இல்ல யாரு உடைச்சா? ஒண்ணு இல்ல, வீட்டுல வந்துட்டு அவங்க வீட்டுல பானை வந்துச்சான். அதான் ஏதாவது ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் வைக்கலாம்னு சொல்றோம். ஐயா டார்க் ஐயா முடியலையா? சொல்லுங்க ப்ரோ. நியூஸ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சும்மா நினைச்சு பார்த்தேன் அலெக்ஸ், ஒரு காலத்துல எப்படி இருந்த பங்காளின்ற மாதிரி எப்படி இருந்து பேசுறாரு. என்ன அதான் முன்னாடி எல்லாம் இல்ல முன்னாடி எல்லாம் வடச்சென்னை தான்டா இந்த ஸ்பேஸ். பெயில் நீதான் அடிக்கிறமா? ஆனா உண்மையில வடச்சென்னை தான்டா இந்த ஸ்பேஸ். சத்தியமா இந்த வடச்சென்னையில ஃபர்ஸ்ட் சீனுக்கு பேரு அதுதான் ஸ்பேஸ். இந்த ஜெயிலு தான் திட்டிப்பானுங்க பேரு. நீதான் இல்ல அவர்லாம் திருத்தல. அதுவும் இல்ல அவர் அடிக்கடி பேசுவார். நல்ல உண்மையில நல்ல விஷயம் தான். அவரால கொஞ்சம் மேனேஜ் ஆச்சு உண்மையிலே. ஆனா இல்ல உண்மையான உண்மையான காரணம் விஜயால தானே. விஜயலனா முதல்ல யோசிச்சு பாரு. டிவிக்கேன்னு 3 எழுத்து இல்லன்னுத்துக்க ஸ்பேஸ் டைட்டிலே வேற 3 எழுத்தா இருந்திருக்கும். அது என்னன்னு தெரியும். தளபதியாலதான் எல்லாமே. அதான் என்ன. ஆனா நல்ல விஷயம் தான். நம்மள நல்வழி தானே படுத்திருக்காரு. மத்தவன மாதிரியே தான் எவன வேணாச்சின்னு சாவு மன்றத்தை கழிச்சு விடுறான். போய் எங்கன்னா குப்பையா போ, நான் போயிட்டு பிரியாணி ஒரு நிமிஷம். யோசிச்சு பாரு. நான் பேரு சொல்லல, எந்த ஐடென்டிட்டியும் சொல்லல, பட்ட பேரு கூட சொல்லல. இவருக்கு மைண்ட் எங்க போகுது பாத்தியா? மைண்ட் எங்க போகுது? அப்ப உங்க மைண்ட் சரியில்லை. நீங்க நல்லதான் நீங்க தியானம் பண்ணுங்க. அப்ப நீ சொன்னது வந்து அவங்க மைண்ட்ல நினைச்சவர் கிடையாது. சொல்லு இல்லடா. பிலீவ் மீ. நீ என்ன இங்கிலீஷ் ஆக்டரை சொல்லுகிறியா? ஹாலிவுட் ஆக்டர்? ஆமா, அங்கே மன்றம் இல்ல நினைக்கிறேன். கியானா ரீவ்ஸ் வந்திருக்காரு, நடிச்சிருக்காப்ல. கியானா ரீவ்ஸ். ஆனா இல்ல ஜான்விக் பேரு கியானா ரீவ்ஸ் கூட தெரியாம படத்துல வச்சான் பாத்தியா? நீ தயவு செஞ்சு படம் சொல்லாதடா. நீ படம் சொல்லும் போதுடா அது ஏதோ சரி இது விடுங்க. இல்ல என்ன சாம புகழ் கூட ஜாலியா இருக்கு போல. நீ என்னடா டப்புன்னு இப்படி கேக்குற? இல்ல 2 பேரும் ஏதாவது ஊத்துக்குன்னு பானு. இல்லடா நீ கேட்டது டப்புன்னு ஒரு மாதிரி இதுடே. என்ன கட்சி எதுவுமே இப்ப இல்லையா? தளபதி ஷூட்டிங் போயிருக்காரு. வேற ஏதாவது மீட் எம்னாங்குதா? செகண்ட் மீட் ஏதாவது? ஆமா ஸ்டூடெண்ட் மீட் இருக்கும்ல. அது செம்ம ஜாலியா இருக்கும் ஸ்டூடெண்ட் மீட். ஒரு ஸ்டூடெண்ட் ஃபேமிலி வரும்போது தான் குதூகலமா இருக்கும். ஆளாளுக்கு ஆர்டின் பண்ணுவாங்க, ஸ்பீச் கொடுப்பாங்க. பசங்க ஸ்பீச் நல்லா இருக்கும்.
தளபதி ஏய் ஆனா ஆனா எனக்கு பசங்க ஸ்பீச் ரொம்ப கூல் சுரேஷ் மாதிரி இருக்கும் ஜாலியா. இல்ல இந்த வீடியோ யார் பாத்தீங்க? அந்த ஒரு பையன் வந்து 10th வந்து நல்லா ஸ்கோர் பண்ணான்னு சொல்லிட்டு தளபதி கிட்ட வந்து வாங்கியிருப்பான். ஒரு ஆமா ஹேண்டிகேப் பையன். இல்ல அதான் அந்த ரெண்டு ஹேண்டிகேப் கையும் அதே வந்து மாதிரி அதே மாதிரி வாங்கிட்டான்டா. 12th நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கான் அவன் வந்து. ஆனா மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு எலிவேஷன் கொடுத்து வச்சிருக்கான்டா ஒரு ஏதோ பேட்டியில. எனக்கு மதி ஓகே இல்ல அங்க வந்து அங்கேயும் போய் இவனுங்க இன்ஃபுளுன்ஸ் எடுப்பா சொல்லி சொல்ல அதுதான் ப்ரோ. அங்கேயும் அந்த பையனையும் போய் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கானுங்க ப்ரோ. இல்ல முதல்ல ப்ரோ இல்ல ப்ரோ எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு அந்த பையன் அவன் வாழணும்னா எப்படி சொல்றான், பொதுவா இருக்கணும். பொதுவா இருக்கணும். பொதுவா இருக்கணும்ன்ற அந்த ஒரு மைண்ட். தப்பே சொல்ல இவனுங்க போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கானுங்க பாருங்க. அதான் சொல்றேன். இல்ல பொதுவா இல்ல அக்செப்ட் தானே பண்ண முடியும். இப்ப அது கிடையாதுடா டேய். என்ன இருந்தாலும் சீஃப் மினிஸ்டருக்கு அந்த இது பேசிதான் சொல்றேன். புரியுதா? அவன் காமன் மேன், புரியுதா? காமன் பையன். அதான் அவனுக்கு என்ன இது பண்ண முடியும்? அவன் சின்ன பையன், தப்பே கிடையாது. பண்ற தப்பே கிடையாது. அவனை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. வேணா நீ பண்ணலாம். என்ன அலெக்ஸ் ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதாவது நீ எதுக்கு வச்சேன்னு பேரும் தெரியாது. விக்னேஸ்வருக்கு மட்டும் தான் தெரியும். அந்த ஆள் மட்டும் தான் உனக்கு விட்டு ஏதோ டிஎம் பண்ணி வைக்க சொல்லிருக்காரு. 2 பேர் சேர்ந்து கேம் ஆடுறீங்கன்னு நினைக்கிறேன். விக்னேஸ்வரம் என்ன ஒரு ஐடி மாத்தி விளையாடிட்டு இருக்கீங்க? இல்லப்பா அதுல வந்தா எனக்கு ஸ்பீக்கர் தர மாட்டான். இல்ல அதாவது இல்ல அக்செப்ட் பண்ணி கீழே போய் இந்த ஐடியா இவன் விக்னேஷ்னா இவன் இன்ஃப்ளூயன்சர் வந்து 1.5 வருஷமா வருவான்ல இந்த ஸ்டேஜ். பின்னாடி ஏதோ ஊப்பி கொலைக்குது. அதாவது ஐடில ஃபாலோவர் ஏத்தணும் நான் வரது இல்லங்க, அதனாலதான் ஏறல. இல்ல இது பரவாயில்ல. விடாமுயற்சி டைம்ல விடாமுயற்சி நல்ல படங்கன்னு மார்க் போடுறாரு. ஏண்டா அவன் ஃபேனே கார் துப்புறான். இதுதான் இது எப்படின்னா முதல்ல நீ விஜய் ஃபேனா இருக்கணும், அது இல்ல. சரி பொதுவா இருக்கணும், அதுவும் இந்த டாபிக் தேவையாடா இப்போ? டேய் இல்ல அவனை சொல்றேன், விஜய் ஃபேனே இருக்குன்னு தெரியல. அவன் இன்ஃப்ளூயன்சர், அவன் இன்ஃப்ளூயன்சர்னா நீ கூட யூடியூப் சேனல் போடா. அது வந்து கேக்குதா? யூடியூப் சேனல் வச்சிருக்கான் அலெக்ஸ் கேக்குதா? அதாவது இப்போ வந்து தளபதி இப்ப அரசியலுக்கு வந்தவரு இதே 2021 வந்திருந்தாருன்னு இந்நேரம்லாம் ஆதி டிபியே வச்சிட மாட்டான். புரியுதா? அவனை இல்ல ஃபேனு கூட கிடையாதுடா. இன்னைக்கு ஒரு டாப்ல இருக்கிற அவரு டிபி அந்த கேட்டகரி ப்ரோ. இல்ல யாரு கேட்டா இவன் யூடியூப்ல இல்ல நீ ஒரு வேட்டைக்காரன் இதெல்லாம் பாத்து அதெல்லாம் இருக்கட்டும். நீ இல்ல நீ ஒரு யூடியூபர், நீ எல்லாத்துக்கும் போடுவ கரெக்டா இல்லையா? விடாமுயற்சி போட்டேன். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இல்லடா இத ஜெயிலரு லியோ வந்தப்ப ஜெயிலருக்கு உப்பு போட்டியா? ஜெயிலர் என்னைக்கோ வந்தது, லியோ என்னைக்கோ வந்தது. எல்லாம் ஒரே ஆதி அதுக்கு இல்ல ஆதி. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய கிளாஷ் மாதிரிதான் எல்லாருமே சித்தரிச்சாங்க. அந்த 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 வசூல இந்த படம் அடிக்குமா? புரியுதா? அது இத்தனை நாள் கவுண்ட் வந்துச்சு, புக் மை ஷோ நான் கிளியரா சொல்லிடுறேன். ஓகேவா? அந்த டைம் வந்து வார் எப்படி இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து நம்ம படத்தையே பார்த்தீங்கன்னா இது பாக்ஸ் ஆபீஸ் ஃபேக்கு டேக் எல்லாம் போட்டாங்க. இது பண்ணாங்க, நிறைய நெகட்டிவ் எல்லாம் பண்ணாங்க. சொல்லுங்க சொல்றீங்களே. அப்ப எப்படி இருந்துச்சுன்னா விஜய் ஃபேன் விசஸ் அதர் ஆக்டர் ஃபேன்ஸ். ஓகேவா? அப்படிதான் இருந்துச்சு. 4-5 ஆர்மி ஒன்று சேர்ந்தானுங்க. ஓகேவா? ஆனா அந்த நிலைமையிலே நீ போய் ஜெயிலருக்கு போய் நீ உப்பு போட்டனா உப்பு போட்டேன் நல்லா இருக்குன்னு சொன்னா உப்பாங்க, அது எனக்கு புரியலையா? நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லிருப்ப. நாங்களே நல்லா இருக்குன்னு ஏங்க படம் நல்லா இருக்குன்னு சொன்னா அது தப்பாங்க? சக்கர தம்பி இல்ல அக்கில இருக்கிற கொடுப்பா. இதுவே அண்ணாத்த நல்லா இருக்கு, வேட்டையன் நல்லா இருக்குன்னு சொன்னிருந்தா அதுல ஒரு நாயை நீங்க கேட்கலாம். நான் அதெல்லாம் நல்லா இல்லைன்னு இல்ல. ஒரு நிமிஷம், இந்த கூலி வந்து ஏதோ ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உலகத்திலே முதல்ல இந்த இது போஸ்ட் லைக் போட்டேன்னு சொல்லிட்டு
அதாவது அப்லோட் பண்ண உடனே ஒருத்தர் லைக் போட்டு அதை வீடியோ எடுத்து போட்டு வச்சிருந்தான் ஸ்கின் ரெக்கார்ட் முதல்ல போட்டு. இல்ல இப்ப அதுக்கு ஒரு நிமிஷம் நியூட்ரலா இருக்கிறதும் கஷ்டம். முதல்ல நியூட்ரலா வளர்றது ஈஸியா இருந்தாலும் உன்னால வளர முடியல. அட்லீஸ்ட் ஒன் சைடாவது நீ ஒழுங்கா இருக்கணும். அதான் நீ ஆத்துலயும் கால் இல்ல, சேத்துலயும் கால் இல்ல. முதல்ல நீ எதுக்கு இருக்கணும்னு தெரியல. ரெண்டாவது விஷயம் விக்னேஷ் ப்ரோ வேற டாபிக்கே கிடைக்கல, என்ன வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க 10 நிமிஷமா? என்னமோ தெரியல. விக்னேஷ் ஒரு புதுசா பேட்டா செருப்பு வாங்கியிருக்காருன்னு ஒன்னு அடிக்க கரெக்டா ஏங்க என்னங்க நல்ல நியூஸோட வந்தா என்னங்க பழைய விஷயத்தெல்லாம் பிடிச்சி கிளறிட்டு இருக்கீங்க? என்ன பாகிஸ்தான்ல ஃப்ரெண்டு போயிருக்கானா? அது கிடையாதுங்க. இந்த செம்மல ஆல் கிளியர் பண்ணிட்டேங்க. ஆல் கிளியர் பண்ணிட்டேன்ற நற்செய்தியோட வந்திருக்கேன். அந்த விஷயத்தெல்லாம் விட்றா ஷாமு. நான் வேற ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு ஒன்று பர்சனலா நீ எஸ்கேப்டா, நீ விட்டுறா. எஸ்கேப் சினிமாஸ் இல்ல விக்னேஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க, கீர்த்தி செட்டிக்கு தனி ஐடிலாம் ஏன் வச்சு இது பண்றீங்க? ஏதோ பெட் ஐடி மாதிரி சொல்றியாடா? அது ஃபேன் ஐடிடா. இல்ல என்ன அப்படிதான் வச்சிருக்காரு கீர்த்தி போட்டோ வச்சுக்கிட்டு. சாம பாத்தியா அவன நக்கல்யா? என்ன குமாரா தான் அவன் கேக்குறத பாத்தியா? என்ன குமாரா ஏதோ ஹீரோனுங்களா ஐடி வச்சு இல்ல அவர் ஃபேன் இல்ல ஃபேன் எல்லாருமே இருக்காங்க. ஏன் ஹாலிவுட்ல ஆக்ட்ரஸ் ஃபேனா இருந்தா ஃபேன் கிடையாதா? உனக்கு போய் முட்டு குத்தம் பாரு, என்ன கொண்டு போய் சீமான் கட்சியில சேர்த்து. விக்னேஷ் ப்ரோ நியூஸ் எல்லாம் பாக்குறேன்னா உங்க போட்டோவே காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா ஜெயில இருக்காரு. என்ன நியூஸ்? ஒரு போட்டோ ஜெயில இருக்காருல்ல, அதான் கேக்குறேன். ஏன்டா ஸ்கெட்ச் பென் மார்க் ஏதாவது இந்த போலீஸ் அந்த மாதிரி இல்லங்க, அதான் கப்பற்படைக்கு ஏதாச்சும் போயிருக்கீங்களோ என்னமோ நினைச்சேங்க. போக வேண்டியதுடா. ஓகேவா, ஏர்போர்ட்ட போட்டாருங்க. எனக்கு தெரிஞ்சு விக்னேஷ் இவன் மட்டும் தானே நீ எப்ப போவன்னு காத்து நிக்கிறான். ஒண்ணும் இல்ல டே, அவன் தானே அயோக்கிய பத்தல ஒரு கேஸ் ரவிக்குமார் சுனாமி வந்துடாதா இங்க இப்படியே அச்சின்னு போக கூடாதா உங்களுக்கு சார்? நிம்மதியா பேசலாம்னு நினைச்சுக்கிறான். பார்த்தா உனக்கு சிரிப்பு வரல? லைட்டா தான். டேய் இதெல்லாம் பண்ணலாமாடா? எது ஒரு ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க. உங்க ஐடி ரொம்ப கீழே காட்டுது, கொஞ்சம் மேல ஏறி வாங்க. ஏன் கீழே காட்டுதா? உன்னை யாரா கீழே பார்க்க சொன்னா? ஏய் வேலைடா ஐயா, உன்னை யாரா கீழே பார்க்க சொன்னா? பாரு இன்ஃப்ளூயன்சரை கேட்டு அடி வாங்கிக்கிற, உனக்கு நேரமும் சரியில்லை. இன்ஃப்ளூயன்சர் இது நீங்க பழைய ஸ்பேஸ் மாதிரி நினைக்க கூடாது. இது ஆதி உன்னதான் கிளம்ப சொல்லிட்டேன்ல. இடையில வேற ஏதோ பேரை மாத்தின வந்தல. பாரதியா? என்ன பேரு? என்ன பாரதி? திவ்யா பாரதி. என்னடா உயிரா வாங்கினீங்க? என்ன பாரதி திவ்யா பாரதி? இல்ல அது வேற ஏதோ வச்சிருந்தேன். இல்லடா ஒண்ணும் இல்ல ப்ரோ. இல்ல ஐபிஎல் வந்தா இல்ல ப்ரோ, ஐபிஎல் வந்தா சிஎஸ்கே போட்டுப்பான். ரஜினி படம் வந்தா ரஜினிக்கு போடுவான். சூர்யா படம் வந்தா சூர்யாவுக்கு போடுவான். அஜித் படம் வந்தா விடாமுயற்சி. ரஜினிக்கெல்லாம் நான் இன்னைக்கு உப்பு போட்டிருக்கேன். சரி இல்ல இரு, விடாமுயற்சி பாத்தாங்க. ஏய் ஒரு நிமிஷம், ரெட்ரோ பாத்தியாடா இன்ஃப்ளூயன்சர்? ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டே பாத்தியா? நல்லா இருந்துச்சு. நான் மட்டும் என்னடா பண்ணேன்? நல்லா தான் இருந்துது. நிறுத்துறா டேய், வண்டியை நிறுத்துறா. இல்ல நீங்க எல்லாம் சூர்யா இல்ல ப்ரோ டேய் உனக்கு என்ன நல்லா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல? அதாவது எனக்கு இந்த அஜித் படம் எல்லாம் பார்த்து பார்த்து அந்த படத்துக்கு இந்த படம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல. இல்ல ஒரு நிமிஷம், இல்ல பெட்டர் வேற நல்லா இருக்கு வேற, புரியுதா? அலெக்ஸ் ஃபைட் சீன்லாம் நல்லா பண்ணிருக்காப்ல. பூஜா ஹெக்டே பயங்கரமான ஆக்டிங். நீ உங்களுக்கு அலெக்ஸ் நான் சிம்பிளா சொல்றேன். படம் இல்ல நருட்டோ இல்ல நானும் தான் அப்படியே போனேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சேர்றா, செகண்ட் ஹாஃப் இல்ல உன்னோட இது ரிவ்யூஸ்ல செகண்ட் ஹாஃப் இந்த சிரிக்க சொல்றதெல்லாம் எப்பறா தியேட்டர்ல பாத்தீங்க? அது மட்டும் காண்டா. சீலில சாங்கடா அது. சீலில சாங். ஆனா இந்த செகண்ட் ஹாஃப் கிளைமாக்ஸ்ல ராபின் சிரிக்க சொல்லுவோம் பாத்தியா? ஆனா அதெல்லாம் எரிச்சலா தான் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்துது தியேட்டர்ல?
ஏய் நீனே படம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ற, கேட்டா எரிச்சலா இருந்துச்சுன்னு வேற சொல்ற. யார் யாரு அதான் நல்லா இருக்குன்னா டேய் அவன் லூசுரா, ஓவரால் டேய் அவுட்புட் நல்லா அவன் இருக்கு, ஆனா லூசுரா, செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் மோசமா இருக்கு. இங்க அவன் பாரு லூசுரா. அதான் அலெக்ஸ், சொல்றேன். அலெக்ஸ் இல்லடா இப்ப நருட்டோ. யார் தெரியுமா இந்த இப்ப இடையில ஒரு தேவன் வந்தான் தெரியுமா இந்த படத்துக்கு, அது என்னது டிராகன் படமா இல்ல சம்திங் ஏதோ ஒரு படத்தை நம்ம கூட போட்டு பொழந்தமே, நீக்கு நீக்கு நீக்குக்கு நீ பொழந்திய அந்த பையன் மாதிரி இல்லடா பேசுறீங்க. பாரு, இல்ல நீக்கெல்லாம் என்கிட்ட வராதீங்க, நீக்கெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, அதெல்லாம் நல்லா டேய் இருக்காது. டேய் ஏய் ஃபர்ஸ்ட் நீக்குங்கடா டே எல்லாரையும் டே. இவன் என்னடா பண்றது சொல்றா. புரியல. நான் விக்னேஷ் ப்ரோ, வேற வேலை இல்லை உங்களுக்கு. இவன் என்னடா அங்கே போ சாமு. ஏய் ஆதி ஏய் அவன் வேற என்னவோ ஆதி அடிச்சுட்டு இருக்கான்டா. பல்லு எதிர. ஏய் ஆதி டேய் பல்லு எல்லாம் தட்டுவோம் உனக்கு. இல்லடா இந்த சொல்லுவான் திரும்ப கேட்கல. யாரா மியூட் போட்டது தெரியலையே. சரி விக்னேஷ் ப்ரோ கேக்குதா? ம் துரைமுருகன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு சடனா. அப்படியா? இருப்பா இருப்பா, எதுவும் ரைடு எதுவுமே சொல்லல. இல்ல இல்ல இல்ல, டெல்லி ஃபுல்லா பிஸியா இருக்கு வேற ஒரு விஷயத்துல. பாகிஸ்தான் வார். மணல் குவாரி இருப்பா, மணல் குவாரியை பத்தி எதுவும் பார்த்தீங்கன்னா யாரும் எதுவும் கேள்வி எழுப்பல. திடீர்னு அவருக்கு வந்து ஃபியூச்சர்ல ஒரு வரலாம், நிமிஷம் இல்ல ஃபியூச்சர்ல வரலாம். ஜெனரல் இல்ல 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 முன்னெச்சரிக்கையா ஐயா இருக்கும் ப்ரோ. மினிஸ்டரை ஜெனரல் செக்கப்பா ப்ரோ மாத்திட்டாங்க. போனாரா அவரோட இல்ல? இலாக்காவை பிடிக்கிட்டாங்களா இல்ல ப்ரோ? இல்ல ஐயா, அவரோட அவரை இலாக்காவை வந்து பிடிக்கிட்டாங்கல்ல, அதுல இருந்து தூக்கி கனிம வளத்துல இருந்து தூக்கி அவரை வந்து இப்போ வேற வேற ஒரு இதுல இதுல போட்டாங்க. அதாவது போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சட்ட இதுல போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, ஒரே நிமிஷம். அதுல இருந்து மாத்தலாம், ஆனா அதோட ஃபைல் இன்னும் அப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? அதுல நடந்த மலைய காணாமடா அந்த ஒரு ஃபைல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிலுவையில தான் இருக்கு. இல்ல எனக்கு என்னன்னா இந்த சகாயம் ஐஏஎஸ் எல்லாம் வந்து பேசுறதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு விஷயம் நல்லா கிளாரிட்டியா புரிஞ்சது. என்னன்னா இது ரிலேட்டடா சவுக்கு சங்கர் வீடியோ பாத்தியா? இல்லையே. அவன் தான் இன்னைக்கு சகாயத்தை பத்தி பேசியிருந்தான். சகேஷ் வீடியோ இப்ப ஐயா 2-3 நாளாவே சகாயம் ஒரு ஓடிக்கிட்டு ஒரு இருக்கு. வாரம் முன்னாடியே பேசினாரு ஐயா. அவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சகாயம் பேட்டி குடுத்துட்டாரு. இல்ல இல்ல, இன்னைக்கு தனியா பேசியிருந்தான் அதை பத்தி. ஓகே ஐயா இல்ல அவன்லாம் விக்னேஷ் ஃபுல் இல்ல இல்ல சேனல் இல்ல ஆரம்பிச்சதுக்கு ஒரு அப்புறம் நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ, அப்ப நீயும் தானே அதை பாக்குற ம். அவரை சரி. ஏய் நான் எல்லாருமேடா, நான் அதான் சொல்றேனே. நான் என்ன சொல்றது, நான் பார்க்காத என்ன பத்திரிக்காரனே சொல்றது? கிடையாது. யாரு அந்த டேய் 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 ஐயா நீ அலெக்ஸ். அன்னைக்கு நல்லா தானே இருக்கு. இந்த சேகு வரவா அந்த பைத்தியக்கார பேசுற நீ அவனை பத்தி பேசும்போது இல்ல செங்குல இல்ல செங்கு இல்ல இல்ல அவனை பத்தி யூடியூப்ல பேசும்போதே விக்னேஷ் நினைச்சேன். ப்ரோ இல்ல விக்னேஷ் ப்ரோ எல்லாத்தையும் அலசுவார், அலசி ஆராய்வான். அந்த 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 தாடை மட்டும் கேவலமா வெளுத்து போயிருக்குமே அவன் தானே. தாட அதான் சொல்றேன். மட்டுமா என்ன இதெல்லாம் நோட் பண்ணிருக்கு? விக்னேஷ் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ எப்போ ப்ரோ இன்டர்வியூ எல்லாம் தர போறீங்க? இன்டர்வியூவா? அவர் சேர்ந்துட்டாரா தெரியாதா? ஏய் யூடியூப்ல சேர்ந்துட்டார். இல்லடா, அது உண்மையாலுமே நான் அப்ளை பண்ணிருக்கேன்டா இதுக்கு. இல்ல நீங்க வேலைக்கு கேட்கல ப்ரோ, பாப்போம் அது. இந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை பத்திலாம் எப்ப ஏய் இன்டர்வியூல நான் சொல்ல எடுக்கிறது போறீங்க? இல்லடா, நானே இன்டர்வியூ எடுப்பேன்டா. இன்டர்வியூ எடுக்கிறது கம்பெனில வந்து சார் ஹையர் அவன் பண்ணுவாங்க. கேக்குது டெக்னிக்கல் டிபேட்டை டீம். கேக்குறான், டிபேட் பண்ணுங்க. டிபேட்டா? பண்ணலாம். அது ஷாம் தான் இது ஷாமோ யூடியூப் சேனல் நீங்களும் பண்ணுங்க, ஆரம்பிப்பான். நாங்க வந்துட்டு நான் டிஸ்லைக் போட்டு போயிடுறோம் யூடியூப்ல. பாவத்தை. ஈஸியா இருக்கும், அது காட்ட கூட காட்டாது, எதுவும் ஏய் காட்டவும் காட்டாது இப்பெல்லாம். சரி ஓகேப்பா, நான் பத்தியா பாத்துறேன். கோச்சுக்கிட்டாப்ல அலெக்ஸ். சரி விடுங்க ப்ரோ, உனக்கு எனக்கும் தேவையில்லை. சொல்லு. அலெக்ஸ் ஏதோ ஊட்டிக்கு போனீங்களாமா, எப்படி இருந்தது? அப்பப்போ பைத்தியம் ஆயிடுவேடா நீ இல்ல அலெக்ஸ். டே இரா, ஊட்டில இருந்து இங்க வந்து கோல்டு சரியாயி உட்காந்துக்கிறோம், ஊட்டியை பத்தி பேசுறான். சொல்றேன் சாங்க. அப்பப்போ பைத்தியம் ஏய் ஆனா ஆயிடுவேடா. இப்ப யாரு இன்டர்வியூ எடுக்கிறது? ஏன் உனக்கு டிஸ்லைக் போட, நான் உனக்கு லைக் போடுறேன் மாமே, கவலைப்படாத. விக்னேஷ் ப்ரோ வாங்க ப்ரோ, நான் இன்டர்வியூ எடுக்கிறேன், நீங்க பேசுங்க. டேய் சாமி அவனை அடகுடா, என் வாய் சும்மா இருக்கு மாத்திரா. டேய் ஷாம் அவனை ரிமூவ் நீ பண்றாடி. கேப்படா பீஸ்ட் நல்லா இருக்கா நச. இல்ல கூலி தானே. ஜெயிலர் நல்லா இருக்கான்னு கேப்பா அவரை. அதுக்காண்டா அவர் வரணும். பீஸ்டுக்கு முன்னாடி அண்ணாத்து தானே வந்தது. வந்தது 3 இல்ல மாசம் 4 நம்ம மாசம். லியோ சொன்னா அதுக்கு முன்னாடி இது வந்துச்சுன்னா ஜெயிலர் வந்துச்சுன்னா சரி அதுக்கு தான் அதான் சொன்னேன். இப்போ ஆனா 2022 முன்னாடி நினைச்சா சிரிப்பாகுது. ஏன்னா தீபாவளிக்கு அதான் என்னது அண்ணாத்த அதான் பிப்ரவரி மாசம் வலிமை, மார்ச் மாசம் ஈட்டி, ஏப்ரல் மாசம் பீஸ்ட். அதுதான் 2021 தான் அண்ணாத்த வந்தது. இதுல பெட்டர் பீஸ்ட்னு சொல்லலாம். அண்ணாத்தையெல்லாம் டிசாஸ்டர், அது மயிர் மாதிரி இருக்கும். அதுதான்
அலெக்ஸ் ஆனா மார்க்ஸ் தாங்கள் வந்து ஈட்டிக்கு பாசிட்டிவ் கொடுத்தீங்கல்ல. ஆமா ஈட்டி பரவாயில்ல, இப்பயே சொல்றேன். நீ உண்மையில ஈட்டியும் போட்டுக்க, இதையும் போட்டுக்க, காப்பான் என்ஜிகே எல்லாத்தையும் போட்டுக்க, சரி பரவாயில்லன்னு. இல்லடா என்ஜிகேவா? எதுக்குடா என்ஜிகேவெல்லாம் பேசுன திட்டிருந்த ஆள் தானே நீ? அததானே நான் சொல்றேன், இதுக்கு இதெல்லாம் பரவாயில்ல. டேய் நான் நடுவுல ஒரு நல்ல டாபிக் எடுத்து விட்டேன்டா. இவன் வந்து டப்பு டப்புன்னு மாத்துறான்டா. டேய் ஐயோ, அதுக்கு இவனுக்கு பேர் தான் இன்ஃபுளுசர். விக்னேஷ் ப்ரோ இப்ப அதான் கேட்டீங்களா? இன்ஃப்ளூயன்சர். சிக்கன் இன்ஃபுளுசர் அடிடா. அமைதியா அதான்டா ரெடி, வர்க்கீஸ், அமைதியா மியூட் போட்டுப்பா. அதான்டா வர்க்கீஸ் அந்த மாதிரி சொல்லு அதான்டா இன்ஃப்ளூயன்சர். சொல்லுங்க, சொல்லு மாஸ்டர். இல்ல அத எங்கேயுமே எதை பத்தியும் பேசல. அப்படியே சைலண்ட் ஆகிட்டானுங்க பாருங்க இந்த பிரச்சனைனால. எது அந்த ஆளு இல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தாரு அதுவா? இல்ல ஒரே நிமிஷம் மான்ஸ்டர். இப்போ வந்து ஸ்டேட்ல வந்து என்ன ஒரு பெரிய இதுவா இருந்தா கூட பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றது ஒரு சீரியஸான ஒரு விஷயமே போயிருந்தா கூட அதை ஹைலைட் பண்ணவே மாட்டாங்க. ஆமா ஆமா ஓகேவா? கரெக்ட் தான். ஏன்னா அந்த வார் அந்த அந்த வார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சது வேற. ஆனா அது சிவியரா பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி இது பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு அலிகேஷன் சொல்றோம். அதாவது நியூஸ் சேனல் வந்து ஒரு விஷயத்த வந்து எக்ஸாஜரேட் பண்ணி காட்டும், சில விஷயத்த ஹைட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா அங்க வந்து ஒரு வரலாறு காணாத ஒரு பதட்டம் பார்த்தீங்களா அந்த மாதிரி. கார்கில் இந்த மாதிரி வாரம் நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் இருந்துச்சு. என்ன சொல்றது, இந்த ஏர்போர்ட் எல்லாத்தையும் அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி எல்லாத்தையும் டைட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு விஷயம் ஒன்று வருது பார்த்தீங்களா, இப்போ வந்து ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்டை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃபேக்குன்னு வருது. ஃபேக்கு தான், ஓகேங்களா, யாரோ வதந்தியை பரப்பி விட்டுருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடு என்ன சொல்றது ஒரு ரொம்ப ஒரு பதட்டமான சூழ்நிலை இந்த ஜெனரேஷன் இப்பதான் பாக்குறோம். ஓகேங்களா, ரொம்ப இதுல ப்ரோ இல்ல 90sல கூட சிவியரான 90s ஒரு நடந்த போர்ல கூட தண்ணி நிறுத்தல, ஆனா இப்ப நிறுத்தி விட்டாங்க பாகிஸ்தான். ஆமாண்டா, அது எல்லாத்தையும் இது ஒரு வாரமாவே அது கோல்டு வரவே போயிட்டு இது ரொம்ப ஒரு மாதிரி என்ஜாய் போச்சு. நல்லா இருக்கு. அது ரெண்டு பக்கமே அடிடா அலெக்ஸ். ஃபர்ஸ்ட் எப்பயுமே இந்தியா எப்படி பண்ணணும்னா எக்கனாமிக் கிரைசிஸ் தான் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கும். எப்படின்னா இந்த மாதிரி ஐநா சபையில போயிட்டு இந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து இந்த அளவுக்கு வந்து டெரரிசம் வந்து வச்சிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆகும்னா அதர் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து அதை பார்த்துட்டு ஓகே இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போக மாட்டாங்க, பாகிஸ்தானுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே டெரரிசம் இருக்கு அப்படின்னோடனே, ஸோ டெரரிசம் இருக்குனாலே அந்த கண்ட்ரிக்கு வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இல்ல ஆனா எந்த ஒரு இல்ல டெவலப்மெண்ட்டும் வராது. புரியுது. இல்ல நம்ம கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு நம்மளே போட வந்தான் பாத்தியா, நினைச்சு பார்த்தா. இல்லடா இந்தியாவும் பாத்தீங்கன்னா அதை பிளான் பண்ணி தான் நிறுத்தினானுங்க. என்னன்னா இல்ல எனக்கு எப்படி தோணுதுன்னா, இப்ப கர்நாடகால வந்து தண்ணி வாங்கி குடிச்சிட்டு நம்ம ஆளுங்க வந்து அந்த 33 டிஎம்சி போர்ட்டாரோட வாங்குவாங்க. வாங்கி குடிச்சிட்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரஜினி ஃபேன் மாதிரி பேசுறீங்க. இல்லடா ஆர்சிபியே தோக்கடிப்பாங்கல்ல, புரியுதா? என்னங்க சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க. இதெல்லாம் நியாயமா நான் கேக்குறேன். இல்ல அவங்க தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அவங்களே தோக்கடிக்கிறீங்களே, இது மட்டும் நியாயமா? இல்ல அந்த அந்த பொட்டிக்காட்டுல இருப்போம் பாரு, வேணா விடு, சொல்லக்கூடாது. அலெக்ஸுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க. ஓகே, பாகிஸ்தான் காரனை பத்தி பேசியிருந்தா பக்கத்துல இருக்கிறதான் வழக்கைய பத்தி ஞாபகப்படுத்தினீங்க. இல்லடா தண்ணி பத்தி சொன்னேன். அலெக்ஸ் நான் வரேன்டாப்பா, நீ என்னமோ பேசி நீ வரவே வராத போ. பாவத்தை அந்த மாதிரி அவன் கொஞ்சம் இல்ல நான் யாரையும் சொல்லல. ஏன்னா இது ஒரு சின்ன வார்த்தை கூட தான். ஏன்டா சொல்லுங்க. நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? ஆர்சிபி கர்நாடகா தண்ணின்றீங்க, என்னங்க இது? சரி ஆனா ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம், அப்ப ஆர்சிபி கப் அடிச்சிருக்கீங்களா இந்த வருஷம்? ஆர்சிபியா? நான் ஐபிஎல் பாக்குறேன். சொல்லு, ஐபிஎல் பாத்து இல்லையா? சாம் இருக்கானா இல்ல போயிட்டானா தெரியல, கோவஸ்ட் காட்டுது. குரோம்ல பாப்போம். போன்னு சொன்னா போயிட்டு இருப்பானோ. லூசாடா நீ. கவுண்டர் தானே ப்ரோ, ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடா கவுண்டர்? இல்ல இருக்கிறான் இல்ல போயிட்டு சர்ச் பண்ண இருக்கான். சரி நீங்க எதுக்கு இந்த அடியில சுத்தினீங்க?
இர்றா நான் போய் இர்றா வேட்டி சட்டை கட்டுன்னு இல்ல வரேன். வேட்டி சட்டையே வேணாம், இங்கேயே டவுசரோட உட்காந்துருங்க. எதுக்கு டவுசரோட உட்காருங்க சொல்லுங்க. இல்ல நீ அதில் தான் அக்செப்ட் பண்ணவே இல்லையா? வேட்டிக்கு வேட்டி சட்டையே அக்செப்ட் பண்ண மாட்டேன்றீங்க. வரதா படங்கதா ப்ரோ? இது அவெஞ்சர்ஸ்ல தான் புதுசா வந்துதானடா படம் ஏதாவது விட்டானு ரிலீஸ் ஆச்சா அந்த அவெஞ்சர்ஸ்ல? நான் மான்ஸ்டர் வழக்கமா சொல்லியே அவெஞ்சர்ஸ்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒர்க் பண்ணிருக்கான் அலெக்ஸ். ஆமா அலெக்ஸ் சொல்லியா என்ன நரட்டா சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. தண்டர்போல்ட் ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரோ. ஏய் டூம்ஸ்டே இல்ல வருதுடா. புரிஞ்சுச்சா? இல்ல இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, நீ சொன்ன அதுக்காக நான் உனக்கு சொல்றேன். அதுக்கு நீ சொல்லிய கேள்றா அலெக்ஸ், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்படிதான்டா அவெஞ்சர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாடா. அது என்னன்னா அவருக்கு ரொம்ப நாளா இந்த ஒரு கருத்து இருக்கு. இல்ல இந்த விருகம் தெரியுமா? இல்ல இந்த வடிவேலு வடை சாப்பிட்டு சொல்லணும். உன் ஃப்ரெண்ட் ஒரு கிரிக்கேன் விடுங்க சகல மேல சொல்லுங்க. இல்ல எதுக்கு எடுத்தாலும் ஃப்ரெண்டு இல்ல அப்படித்தானே சொல்லுவேன். போய் அலெக்ஸ் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் 10 மணிக்கு ஸ்ட்ரெஸ் போடுவான். இல்ல மான்ஸ்டருக்கு அடுத்து இந்த அதான் மொத்த அவெஞ்சர்லயும் அவள்தான் ஒரு கதை. இல்லடா இல்ல நீ ஏதோ படம் வருது நானும் சரி இதான் அவெஞ்சர்ஸ் தான் வந்திருக்கா போல ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ பிக் ஏதோ ஹாலி இல்ல அந்த தண்டர் போல்ட் அது பெருசா போகுது. ஆனா இயர் எண்ட்ல இப்ப அந்த இந்த மாதிரி எண்டு கிட்ட பார்த்தா இந்த கான்சரிங் உடைய பேனர் மட்டும் எத்தனை நம்பர் சொல்றீங்க? கான்சரிங் உடைய ஃபைனல் பார்ட் அது ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து விக்னேஷ் ப்ரோ நீங்க சொன்ன காமெடி பின்னாடி யாரோ சிரிச்சிட்டாங்க. ஏன் அலெக்ஸ் டூம்ஸ்டே அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. அது நெக்ஸ்ட் இயர் ப்ரோ. அதான் அது நெக்ஸ்ட் இயர் இல்ல செப்டம்பர் தான். செப்டம்பர் 5 வந்துட்டு கான்சரிங் அந்த லாஸ்ட் பார்ட் வருது. டிசம்பர் வந்து நெக்ஸ்ட் இயர் ப்ரோ. டூம்ஸ்டே நெக்ஸ்ட் இயர் அவதார் விக்னேஷ் ப்ரோ ஏன் தெரியுமா அவனை கூப்பிடுறாரு? ஏன்னா இது தெரியுதெல்லாம் பார்க்க மாட்டேன். உங்களெல்லாம் இந்த படத்தை சப்டைட்டில்ல தான் பார்க்க சொல்றோம். ஃபென்டாஸ்டிக் ஃபோர் உனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த ட்ரைலர்? இப்போ ரீசன்ட்டா இது பரவாயில்ல. இல்ல நான் விக்னேஷ் ப்ரோட்ட நீ சொல்லுங்கற ப்ரோ டெட்பூல் பார்க்க போறேன் இருந்துப்பா. யாரா அவன்? யாரா பாத்து ரெண்டு ஒண்ணு வெச்சுக்கிறேன். ஆமா அவனுக்கு ஏதோ வாயை தச்சு வச்சிருப்பாங்களா? இல்ல டெட்பூல் ஃபேன் நம்மலாம். அவன் வேற லெவல் ஆக்டிங் இருப்பான். கதையும் நல்லா இருக்கும். மார்வல் ஃபேன் வெச்சுக்கோங்க. மார்வல் எல்லாமே இப்ப இல்ல இந்த ஆன்ட்மேன் அந்த மாதிரி ரொம்பலாம் எல்லாமே பிடிக்காது. சீரிஸ்ல வந்து இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னது இந்த இது ஒயிட் கலர் ஒரு சிலது மட்டும் மூன் நைட் மார்வல் தானே? டிசியா? மூன் நைட் மார்வல் தான். ஆனா இல்ல அது வந்து தார் இருக்குல ப்ரோ. தாரோட கலெக்ஷன். இயர்லி 2K அதுக்கு அதான் அந்த ஸ்டார்டிங் அந்த டைம்லாம் பார்த்தா டிசி தான் ஃபுல்லா. இப்பதான் கிளப்பி விட்டானுங்க ஃபுல் மார்வல். இல்ல சீரிஸ் அவெஞ்சர்ஸ் வந்ததுல இருந்தா ப்ரோ மார்வலே இதாச்சு. இல்ல நமக்கு இயர்லி 2 இதுல வந்து நமக்கு வந்து சூப்பர்மேன் தான் தெரியும். சூப்பர்மேன் அங்க மார்வல்ல வந்து ஹல்க். அததான் சொல்றான் அலெக்ஸ். டிசி தான் நம்ம அதுக்குலாம் டிசி. அது டிசி இப்போ ஆனா கம்பேர் பண்ணத அளவுக்கு போயிட்டான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் டிசில வர வேண்டியது தான் நினைச்சு பார்த்தா மார்வல்ல போட்டானுங்க ஸ்பைடர்மேனை. அது டிஸ்னி கூட ப்ராப்ளம் ஆச்சுனாலதான் ப்ரோ. டிஸ்னி கூட ஸ்பைடர்மேன் வந்து சோனிது ப்ரோ. இப்ப ஸ்பைடர்மேன் ஒரு போட்டோ காட்டினாலும் சோனிக்கு அவன் பே பண்ணணும் மார்வல். இல்ல மார்வலுக்கு என்ன இது டிஸ்னிக்கு என்ன வலைபேச்சு அதான் இல்ல அதாவது மார்வல் டிசின்னு பேசிட்டா வலைபேச்சு இல்லடா ஏதோ டிஸ்னி பத்தி பேசுனீங்களே. சோனி ப்ரோ இல்லடா யாராவது பணம் பாத்தீங்கன்னா கடைசில அது ட்ரெய்லரா என்ன எது ரிலீஸ் ஆச்சு அவெஞ்சர்ஸ்ல? தண்டர்போல்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. அது சரியான செம்ம ரேட்டிங் இருக்கு. ஃபேண்டாஸ்டிக் 4 தான் இப்ப ரீசன்ட்டா வந்துச்சு. ஓகே வாரான் டூம்ஸ்டே வருது. இதுல ஒருத்தன் ஒரு ட்வீட் போட்டிருந்தான். அது எஸ்கே ஃபேன் ஃபேக் ஐடின்னு நினைக்கிறேன். என்னன்னா கான்சரிங் வந்துட்டு செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. அதே 5 தான் வந்துட்டு இந்த மதராசி வருது. எங்களுக்கு எதிராக ஹாலிவுட்ல இருந்து தூக்கினோம். ஏன்டா இல்ல சூர்யா ஃபேன் போல சூர்யா ஃபேன் போல ஃபேக் ஐடில உள்ளூர்லயே புளுத்த முடியல. விக்னேஷ் ப்ரோ ஃபேக் ஐடில வந்திருக்கீங்க போல. அவர் எல்லா விக்னேஷ் ப்ரோ உன்ன ஃபேக் ஐடியை தான் இந்த மாதிரி தான் இது பண்ணிட்டாங்க.
ஒரு ஃபேன்ரா, ஏன் நீ ஃபேனா இல்ல? நீ ஆமா நீ நிறைய பேருக்கு ஃபேனா இருப்ப, ஒருத்தி ஃபேனா தான் பரவாயில்ல. நரேட்டோ உட்காந்துட்டான் என் ஏசி பக்கத்துல. ஏசியா இல்ல கூலரா தெரியல. இல்ல எல்லாரும் இல்ல நான் இல்ல அப்பெல்லாம் வந்துட்டு எங்க மாமா வீட்டு பக்கத்துல வந்துட்டு கிரிக்கெட்லாம் விளையாட்டு நாங்க போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஏசி உண்மையிலே அந்த பெட்ல பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்ல முகத்துக்கிட்ட வச்சுருப்போம். ஏன்னா வெளியே போயிட்டு வந்தோம் அந்த இதெல்லாம் ஓகே. இவன் சும்மா இருக்கும் போதும் மூஞ்சி கிட்ட வச்சுக்கிறான், மேலதான் பார்த்து வையேண்டா, அதான் அந்த ஏர் ஃப்ளோ இது வந்துட்டு. ஏய் ஆக்சுவலா அலெக்ஸ் இப்பெல்லாம் ஸ்பிளிட்டடா. அப்பெல்லாம் விண்டோ ஏசி தெரியல உங்களுக்கு? விண்டோ ஏசி இல்ல ஆக்சுவலா இவன் விண்டோல தலைய விட்டு போனேன். ஆக்சுவலா விண்டோ ஏசி இருக்கு தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இப்போ நார்மல் ஸ்பிளிட்டோட விண்டோ ஏசி அந்த டைம்ல செம்ம சில் ஆயிடும்டா. அந்த இடமே ரூமே சூப்பரா கூலிங் இப்போ இருக்கும். வரைக்குமே வந்து விண்டோ ஏசியோட பவர் வந்து அதிகம் தான். ஐ மீன் கூலிங் கெபாசிட்டி. ஏன் ப்ரோ திடீர்னு ஸ்பைடர்மேன்ல இருந்து ஏசிக்கு போயிட்டீங்க? அது ஃபயர் இல்ல நாங்க நேத்து எப்படி ஆர்பிஎல் பத்தி பேசும்போது நீ ஐபிஎல் பத்தி பேசுன. அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிதான். இல்ல இப்ப நீ ஸ்பைடர்மேன் பத்தி ஏதோ சொல்ல வந்திருக்க, நாங்க மாறிட்டோம் அதானே? அதான் ஸ்பைடர்மேன் பேசுனீங்க. இந்த பருதாமல சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, தட்டை தூக்கின்னு வரேன் தட்டை இட்டு விடுறேன்னு. சரி விடு, என்ன சொல்லுவோம் அந்த 90sல தான் ஸ்பைடர்மேன் ஏன்னா ஸ்பைடர்மேன் பத்தி பேசுனீங்க, அப்படியே ஏதாவது பேசுங்க, அப்படியே லீட் எடுத்து பேசலாம் பார்த்தேன். பார்த்தா ஏசிக்கு நீ போயிட்டீங்க. பப்ஜி போயிடுவே, ஸ்பைடர்மேன் இருந்து பப்ஜிக்கு போயிடுவே. ஆனா இல்ல உண்மையில அந்த இல்ல அந்த ஸ்டார்டிங் அந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் இது அந்த ஒருத்தர் பாம்பு ஒரிஜினல் இது அதுதான் எனக்கு கேட்டா ஃபர்ஸ்ட். அதுதான் ஸ்பைடர்மேனே. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் சும்மா அமேசிங் ஸ்பைடர்மேன் நீங்க காமிக்கல் வெர்ஷன் டைம் கொஞ்சம் இல்ல பப்ஜில வந்து டைம் கொஞ்சம் அதிகமா கொடுத்தா நல்லா இருக்கும். கார்ட்டூன் நல்லா இருக்கும், காமிக்கல் நல்லா இருக்கும், மூவியும் நல்லா இருக்கும். ஆனா இந்த அதுக்கு அடுத்து வந்தது பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் புது ஸ்பைடர்மேன் நிறைய பேர் வந்தானுங்க பேரு. எவனை கேட்டாலும் பீட்டர் பார்க்கர்னு ஒரிஜினல் பீட்டர் பார்க்கர் ஒருத்தன் தான். இவனால சும்மா ஆமா அந்த ஓஜி வந்து அந்த ஒரிஜினல் அவன் தான். அந்த ஒரு சாம்னஸ் இருக்கும், ஒரு அமைதி. இல்ல கோட்டு படத்துல ஓஜி வச்சேன்னு இன்னொருத்தன் ஓஜின்னு தூக்கின்னு வந்தான் பேர், அந்த கதை மாதிரி தான் இது. அதான் ஆனா அதான் என்ன பண்றது. எல்லாம் ஓகே, மேக்கிங்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல ஏண்டா கோடி கணக்குல பட்ஜெட் போட்டா யார் வேணா எப்படி இல்லடா இப்ப இருக்க டெக்னாலஜில எல்லாம் பண்றீங்க. ஆனா கதைலாம் அப்ப அந்த டைம் தான் நல்லா இருந்துச்சு. புரியுதா? எமோஷனல் பார்த்து எமோஷனா கனெக்ட் ஆகுறது அதான். இப்பெல்லாம் பாக்குற படம் ஹாலிவுட்ல எமோஷனா கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அப்ப எடுக்கிற படம் தான் நல்லா கனெக்ட் ஆச்சு எமோஷனா. அவனுங்க ரிட்டர்ன்ல ஆக்சுவலா அலெக்ஸ் நம்மள விட ரிட்டர்ன்லயும் மேக்கிங்ல அவனுக்கு சூப்பர்ரா. ஓகேவா? கம்பேரிட்டிவா சொல்ல போனா நீ மத்த இதெல்லாம் நீ கம்பேர் பண்ண டிசியும் மார்வலும் இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங். எப்படின்னா ஒருத்தன் வந்து எப்படி சொல்றது, ஸ்டார்டிங்ல இருந்து அவனுக்கு எப்படி இது வருது, அது அந்த பவர் அவனுக்கு எப்படி இருக்கு, அதை எப்படி கொண்டு வந்தானுங்க, அது ஒரு எலிவேஷனும் அந்த கதையோட ஸ்கிரிப்டுமே சூப்பரா மேட்ச் ஆகும். அது இவனுங்க இல்ல ஏன்னா வந்து ஃபர்ஸ்டே வந்து அவங்க வந்து காமிக் லெவல்ல இருந்து எடுப்பாங்க உங்களுக்கு. ஆமா அதான் சொல்றேன். இல்ல காமிக்ல இருந்து எல்லாமே எடுப்பானுங்க. இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ வந்து இங்க காமிக்கே தான் அப்படியே எடுக்கிறானுங்க அவனுங்க. மூவியா வரும்போது அப்படியே மாத்திரானுங்க, கொஞ்சம் கொஞ்சம் மாத்துவானுங்க. இப்போ ஒரு படம் வந்தது ரீசெண்டா கூட அலெக்ஸ் கிட்ட பார்த்து சொன்னேன். அது ரைனோ மாதிரி மாறிடுவான் அவனும். இன்னொரு நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்துச்சு கிரேவன். அதுமே என்ன டிஃபரெண்டா இருந்துச்சு கதை. இது வந்து ஸ்பைடர்மேன். ஐ மீன் இது வந்து நான் வந்து சின்ன வயசுல காமிக்ஸ்ல வந்து பார்ப்பேன். ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன், அதுல உள்ள ஒரு கேரக்டர் மட்டும் தான் வந்து இவன் தூக்கி வச்சு அதை செஞ்சிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. அந்த லாஸ்ட்ல வந்து அந்த உள்ளன் கோட் மாதிரி, ஐ மீன் அந்த சிங்கத்தோட முடிய வச்சு வந்து ஒரு இது மாதிரி போடுவான் தெரியுமா கடைசியா, அது சூப்பரா இருக்கும். அது கொண்டு வந்து டிஸ்கிரைப் பண்ண விஷயம் செமையா இருந்துச்சு. ஆனா எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்னா இந்த டார்க் நைட் ரைசஸ், இல்ல 2019 ஜோக்கர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அதுவும் அந்த பேட்மேன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல அந்த ஜோக்கரோட கேரக்டர் இருக்குது. ஐயோ ஆக்சுவலா பேட்மேனோட நிறைய பேர் ஜோக்கருக்கு தான் ஃபேன். முதல்ல இல்ல நான் டார்க் நைட் ரைசஸ் டார்க் நைட் ரைசஸ் இல்ல டார்க் நைட்டே எனக்கு பிடிச்சது வந்துட்டு அந்த ஜோக்கர் கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சது. ஆனா அதுக்கப்புறம் பேட்மேன் ஃபேன்ஸ் ஒரு 10 பேர் தெரிஞ்சிருந்தானுங்க. சரி ஓகே இதுவும் நல்லா இருக்குது. ஹீத் லெஜரா நம்ம சைடுல என் இன்ஸ்டாகிராம் ஐடியா தான்டா ஹீத் லெஜர். வெரி சூப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் சூப்பர் பவர் பண்ணி என்னென்னமோ வித்த காமிக்கிறான் அவன். பாரு சிம்பிளா இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல அவன் மாஸ்டர் மைண்ட் பிளான் பிரெயின் வாஷ் பண்ணுவான், இது பண்ணுவான். அதுதான் உண்மையிலேயே ஒரிஜினல் இல்ல தான் சிம்பிளா பண்ணுவான் பாரு, சூப்பரா இருக்கும்.
வில்லன்னா இது இல்ல இருக்கணும் அது அந்த மாதிரி. எந்த அளவுக்கு அந்த எஃபோர்ட் போட்டிருப்பான்னு அதெல்லாம் தெரியும். எனக்கு இதுல உண்மையாவே இல்ல அது வரையும் 2009 இல்ல இந்த 2019 ஜோக்கர் இருக்குல்ல அது ஒரு சைக்கோ மாதிரி. அது உண்மையில சைக்காலஜிக்கல் த்ரில்லர். எனக்கு உண்மையாவே இது வரையும் ஒரு வில்லன் வாக்கு லாஸ்ட் சீன் வந்து அந்த அந்த ஹாஸ்பிடல்ல உடைப்பானு தெரியுமா, வெடிப்பான் தெரியுமா, இல்ல நம்ம ஊர்ல முதல்வன்ல ஒரு இன்டர்வியூ சீன் இருக்கும்ல, அதையே மிஞ்சற அளவுக்கு ஒரு கிளைமாக்ஸ்னா அது அந்த 2019 அந்த ஜோக்கர் தான். ஐமேக்ஸ்ல பார்த்தேன். முக்கா முக கடந்துகிட்டு சரி இல்ல சம் ஆக்டிங் அதுக்கு தான் ஷூட் பண்றோம் இது வந்துட்டு தான் பார்த்துட்டு லாஸ்ட் ஒரு கன்ன வச்சுட்டு சும்மா. இப்ப நம்ம ஊர்ல வந்து நிறைய டிவி ஆங்கர்ஸ்லாம் வந்து கத்திட்டு இருக்காங்க. இன்னொன்னு இல்ல சப்வேல அந்த 3 பேர் சுட்டுக் கொள்வாங்கல்ல, அது உண்மையிலே ஒண்ணு நடந்திருக்கு. ஆனா அந்த ஊர்ல அதே மாதிரி பாராட்டிருப்பாங்க. அதே டோன் எடுத்துதான் லியோலயும் பண்ணிருப்பான். லியோல வந்துட்டு இது வந்துட்டு அது உண்மை கதை, உண்மை சம்பவம். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இந்த மாதிரி தற்காப்புக்காக சுடுறது, சுட்டவன் ஏதாவது கெட்டவனா இருந்தா இந்த மாதிரி இது பண்றதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் அங்க வந்துட்டு பாராட்டிலாம் விட்டுருக்காங்க. நிறைய பேர் மேகசின்லாம் போட்டிருக்காங்க. இதை சர்ச் பண்ணி பாருந்தா கூட நிறைய பேருக்கு தெரியும். இது 2019 அந்த ஜோக்கர் இது ஆர்டிகல் அதான். ஆனா அந்த டோன் எடுத்து கரெக்டா சரியான ஃப்ளாப். 2லாம் இல்ல, நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தேன். தூக்கி தெருல விட்டான். அதான் அல்டிமேட் ஃப்ளாப். அது வந்து இது யாரு ஒரு ஃபாரினர்ஸ் வந்து 2 பேர் இருப்பாங்க, ஸ்டூபிட் ரியாக்ஷன்ஸ்னு. இல்ல இதுல இந்த கிறிஸ்டோபர் நோலன் படம் எல்லாமே பார்க்கணும்னு லாக்டவுன்ல இறங்கிட்டேன். எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஆனா இன்செப்ஷன் டென்னட் தான் நான் கஷ்டப்பட்டேன் முழுங்குறதுக்கு. ரொம்ப கஷ்டம். ஆமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா எப்படியோ புரிஞ்சிச்சு. ஆனா ஃப்ரேம் வந்து அந்தப்பா ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து செதுக்கும். இல்ல அந்த ஆளு இன்செப்ஷன் பெஸ்ட் கேட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது புரிஞ்சிச்சு. இல்ல அதோட இது வந்து அப்பயே வந்து அவன் மேக்கிங் ஸ்டைல் வந்து எல்லா நிறைய இது அவனே சொல்லுவான். நான் வந்து அனிமில இருந்து காப்பி அடிச்சேன் அப்படி சொல்லுவான். ஒரு படம் இருக்கும் நினைக்கிறேன். எல்லாம் சொல்றீங்க தமிழ்நாடு கிறிஸ்டோபர் நோலன் யாரா சொல்றீங்க? யாரு? முருகதாசா? அவனதான் முருகன் நோலன்னுவாங்க. ஞாபகதா? நான் மிஸ்கின சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு மிஸ்கின் வந்து மிஸ்கின்லாம் கிறிஸ்டோபர் நோலன் ரேஞ்ச் எல்லாம் கிடையாது. அவன் டிஸ்டர்ப் பண்ணுவான். கூட வராது எனக்கு. ஆனா எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமாடா, துப்பறிவாளன் சூப்பரா இருக்கும் படம். துப்பறிவாளன் வேற மாதிரி நல்லா இருக்கும். பிசாசு பேய் வர்ற சீனை இந்த செம்மையா எடுத்திருப்பான்ப்பா. அந்த எனக்கு முகமுடி படமே பிடிக்கும். ஆனா இந்த வில்லன் ஒண்ணு பண்றேன்னு பண்ணுவான் பாரு, அவன் பேர் என்னது, கைதி சூப்பர்மேன், பேட்மேன், அயன்மேன். இப்ப முகமுடின்னு ஏதோ ஒரு ஜோக்கர் மாதிரி பேசணுப்பான். அதுதான் டென்ஷன் ஆயிடுச்சு. முகமுடி இல்லப்பா எனக்கு பிடிக்கும். ஆனா நல்ல படம் தான். கொஞ்சம் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல தான் சொத்தி போயிருப்பாங்க. மாதிரி ஓவர் டிராமாட்டிக்கா இருக்கும். கவி வந்து சாக ஆரம்பிச்சான். ஃப்ரெண்டா அந்த கவி வந்து முகமுடில இருந்து சாக ஆரம்பிச்சான். அயன்மேன் பார்ட் 3 பார்ட் 4 ஆடாது. அயன்மேன் பார்ட் 3ல நினைக்கிறேன். அந்த அவனோட இன்னொருத்த வந்து நெருப்பு மாதிரி ஆயிடுவான் தெரியுமா? அவனுக்கு வந்து அயன்மேன் 3 அவன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த முகமூடிக்கு இந்த லாஸ்ட் அங்க கிளைமேக்ஸ் ஃபைட் மாதிரியே இருக்கும். நீ அங்க மேல போய் பாத்தீங்கன்னா 2 பேரு அவன் முட்டி மோதி நிற்பானுங்களே அந்த மேல, அந்த கண்டெய்னர் மேல போட்ல, அதே மாதிரிதான் இருக்கும் அதுவுமே. அதான் அவனுக்கு வந்து பட்ஜெட், நல்ல பட்ஜெட், ஒரு நல்ல க்ரூ கிடைச்சு நல்ல கதை கிடைச்சுன்னா திருக்கி விட்டுருவான் மிஸ்கின்லாம். எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல நான் யோசிச்சது இங்க அந்த இது பிசாசு டைம்ல. ஏன்னா எனக்கு அந்த சைக்கோ படமேடா. ஆக்சுவலா நான் நிறைய விஷயத்துல வந்து சைக்கோ படத்தை அவெஞ்சர்ல எனக்கு தானோஸ் ரொம்ப பிடிக்கும். நசுக்கியே கொன்றுவான் உண்மையிலே. நான் சத்தியமா இதுல சொல்லும் போது நிறைய பேர் குரூப்லயே சரி உனக்கு இது அவெஞ்சர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு கூஸ்பம் மூவ்மெண்ட்டும் ஒரு மாதிரி நான் வந்து அவெஞ்சர்ஸ் பார்த்து நான் இவ்வளோ இம்ப்ரெஸ் ஆனதும் பார்த்தீங்கன்னா சூப்பர் இது செம்ம சீன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த கூஸ்பம் மூவ்மெண்ட் அவெஞ்சர்ஸ்லன்னா. என்கேம்ல வந்து அவன் வந்து இந்த இதை தூக்குவான் தெரியுமா, கேப்டன் அமெரிக்கா கிட்ட போய் இது போகும், ஹேமர் போகும். சரி சீனு. இது அந்த பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் போட்டதான்
தெரிச்சிரும் அந்த சீன் உண்மையாவே. அது பயங்கரமா உண்மையிலே இருக்கும். அந்த மியூசிக் அது எப்படி யோசிச்சுப்பானது இல்ல இல்ல, ஒரு இப்ப மெட்டல் மியூசிக் இல்ல மாதிரி நீ உண்மையிலே இது இது ஒண்ணு தானோஸ இது நோட் பண்ணா இல்ல அவன் வில்லனை எல்லாரையும் மதிப்பான். கூட கூட இருக்கிற அதாவது நாட்டுக்காக கூட இருக்கிறதையும் வந்துட்டு தூக்கி போட்டு கொண்டுருவான் கூட இருக்கிற அந்த லவ் பண்ண இதுலயும். நீ ஆனா எல்லாத்தையும் அழிச்சு கூட அதான் இல்லடா அவனுக்கு இது தானோஸ்க்கு இவ்வளவு பில்டப் 4 பேர் சேர்ந்து அடிப்பானுங்க தானோஸ. ஓகேவா, தானோஸ்க்கு இவ்வளவு பில்டப். ஆனா தானோஸ ஒரே ஆளு வந்து செமையா ஃபேஸ் பண்ணான். அந்த ஒருத்திக்கு சூப்பர் பவர் இருக்கும் தெரியுமா, ரெட் கலர்ல இருக்கும் ஒரு ஃபயர் மாதிரி. ஆமா விக்சரி அவ நொறுக்கிடுவா தெரியுமா இல்ல இல்ல அவன. அதெல்லாம் ஒரு ஓகே. இல்ல ஏதோ மாசுக்காக வச்சது. ஆனா இத்தனை பேர் சேர்ந்து கூட தானோஸ் ஒன்னும் பண்ண முடியும் தானே. இல்லடா அவ கடைசியில தானே அடிப்பாடா, போட்டீங்க. அலெக்ஸ் அவ அடிச்சு அடிக்குதான் இவன் வந்து என்ன பண்ணுவான், ஃபயர் பண்ணுவான். தானோஸ் தாங்க முடியாம தான் வந்து என்ன பண்ணுவான், மேல எல்லாரையும் ஃபயர் பண்ண சொல்லுவான். எவ்வளியா இல்ல இந்த நம்ம அனிருத்த இலிவேஷன் பண்ணிருப்பான். 22 ஹீரோஸ் கிட்ட அதான் அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு தானோஸ். ஆனா தானோஸோட இல்ல தானோஸோட பாயிண்ட் தானோஸ்க்கு அப்பா வரான். ஏவன் அப்ப நசிக்கிடுவான் உன்னை. ஓ தானோஸ்க்கு அப்பாண்டா அவன். யாரு இது டாக்டரோட பவர்ஃபுல் கேரக்டர். சரி உங்களுக்கு இது தெரியும்ல, பிளாக் பேந்தர் ஃபர்ஸ்ட் சீரியஸ் ஓகேவா. கேப்டன் அமெரிக்கா அது அவெஞ்சர்ஸ், அது சிவில் வார் நினைக்கிறேன். சிவில் வார் என்ன சரி நான் சொல்றேன். அந்த அயன் ஒரு கை மட்டும் அவனுக்கு இரும்பா இருக்கும்ல, அவன் கேப்டன் அமெரிக்கா, வின்டர் சோல்ஜர், அது கேப்டன் அமெரிக்கா 3 பேரும் அந்த இதுல சண்டை போடணும் தெரியுமா, அபார்ட்மெண்ட்ல சண்டை போட்டு இறங்கி ரோட்ல எல்லாம் ஓடி போய் அந்த ஃபைட் சீன் பாத்திருக்கீங்களா யாராவது? மேல அதான் அபார்ட்மெண்ட் எல்லாம் சரி ஃபைட்டா இருக்கும். அடிச்சுட்டு அவன் கீழே குதிப்பான், ரோட்ல இறங்கி ஓடுவான் தெரியுமா. பிளாக் பேந்தர் துரத்துவான் பாரு அவனை. ஆமா இல்ல ரீசெண்டா ஏதோ காங்கோ ஏதோ காட்ஸில்லா மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டிருந்தானுங்க. இல்ல அது வரும்டா. அது இது இருக்குல்ல, காங்கோஸ் காட்சில இது இருக்குல்ல, காங்கிரஸ் காட்சில அதுல பார்ட் 2 வருது. சூப்பர் படம் தான். இல்ல ப்ரோ, காங்கிரஸ் காட்சில காங்கு அதுல பார்ட் 2. லாஸ்ட் பாட்டுக்கு மிஷன் இம்பாசிபிள் இப்ப ஏதோ ஒண்ணு வந்துச்சு, அதுக்கு கூட சரியான வெயிட்டிங். நான் பாக்க இல்ல நான் அந்த இதோ பாக்கல முழுசா. நான் பாத்துறேன் பாக்கணும், அது ஏத்தி பாக்கணும் போல. ஆனா எல்லாத்தையும் அதை தவிர எல்லாத்தையும் பாத்துட்டேன். மிஷன் இம்பாசிபிள் செத்துருண்டா வர்றதுனால லவர் செத்துருமா சந்தோஷம். அதுலதானே அந்த பைக்ல மலையில தாண்டுவாரு. ஆமா அது வந்து அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு வர்ற பாட்டுல ஏதோ ஹெலிகாப்டர்ல ஏதோ தொங்கி நிக்கிறதான்றாங்க டாம் க்ரூஸ். அவன் பண்ணுவான்டா, எல்லா ஸ்டண்ட் பண்ணுவான்டா அந்த ஆளு. இந்த படத்துக்காக என்ன வேணா பண்ணுவான். ஆனா எனக்கு ஆனா அவனுக்கு ஈக்குவலா மதிக்கிறது யாருன்னு பார்த்தா ஜாகி சான். இது பண்ணுவான் அதுதான். ஜாகி சான் எல்லாம் வாழ்ந்துருக்கான், ஸ்டண்ட் மட்டும் இல்ல. இதான் இவனுக்கெல்லாம் மேலடா ஜாக்கி சான். இவெல்லாம் வந்து சொல்றேன், இவனுக்கு மேல அவன் காட். ஜாக்கி சான்லாம் இவனுக்கு மேல. ஆக்சுவலா வந்து ஜாக்கி ஆனா இப்பதான் டாம் க்ரூஸ் இப்ப பெருசா சொல்லுவானுங்க. இல்ல ஜாக்கி சான் வந்து டாம் க்ரூஸ் வந்து பெருசா சொல்லுவாங்கன்னா வெஸ்டர்ன்ல வந்து அவ்வளவு எஃபோர்ட் எடுக்க மாட்டாங்க. அவன் வந்து அவனுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி மோஸ்ட்லி டூப் போட்டு யூஸ் பண்ணாங்க. இல்ல இப்ப அவனுங்க ஸ்டண்ட் சீக்வென்ஸ்க்கு டாம் க்ரூஸ் தருவானுங்க. ஆனா ஃபைட்ல இருந்து எல்லாமே தான். இல்லடா இன்னொன்னு என்ன தெரியுமாடா அலெக்ஸ், ஒரு ஸ்டண்ட் யூனியன்ல இருந்து ஒருத்தன் வந்து ஹீரோ ஆனது ஜாக்கி சான் தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா. ஆக்சுவலா வந்து அவன் எஃபோர்ட்லாம் கம்பேர் கிடையாது. எஃபோர்ட்லாம் ஸ்டண்ட் மேனா வந்து ஹீரோ ஆனனால அவன் வந்து அந்த எல்லா எஃபர்ட்டுமே அவன் ஓனா பண்ணுவான். அவன் ஸ்டண்ட் குரூப்பை வச்சு அவன் ஓனா கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணுவான். ஸோ ஜாக்கி சான்லாம் வேற லெவல். அதெல்லாம் அந்த ஒரு குழந்தை சின்ன குழந்தை வச்ச ஒரு மூவி இருக்கும் தெரியுமா, தெரிஞ்ச ஒரு சின்ன குழந்தை பாத்துக்கிறதுக்கு. அதுல ஒரு சீன் வந்து அந்த குழந்தைக்கு வந்து உயிர் போயிடும். அந்த உயிர் கொடுக்கறதுக்காக கரண்ட்டை இவன் பாஸ் பண்ணிக்கிட்டு அதை அந்த குழந்தைக்கு வந்து கொடுக்க பார்ப்பானுங்க. பாத்திருக்கியா? செம்மையா இருக்கும். நடுவுல போர் அடிக்குதுன்னு ரஷ் அவர் எத்தலான்னு இருந்தேன் சின்ன வயசுல. சரியா தமிழ் டப் இல்ல யூ கபடி இல்ல அதான் ஐ அம் ஆஸ்கிங் யூ யூ அதான் இட்ஸ் மீ அப்படினு யோசிச்சு பாருங்களேன். சண்டே அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு இது போடுவானுங்க, ஹாலிவுட் மூவி போடுவானுங்க தெரியுமா? ஆமா அதுவும் ஹாலிவுட் தமிழ் டப்ல போடுவான். செம்மையா இருக்கும் பாக்கும்போது. அந்த காலங்கள்ல யோசிச்சு பாரு. வேற மாதிரி அதெல்லாம்
நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரே அதனால தான்டா இப்ப ஏத்தி நான் பார்த்து எனக்கு தமிழ் தெரிஞ்சு டப்ல பழைய படம் அலெக்ஸே, நான் எனக்கு தெரிஞ்சு 2 இங்கிலீஷ் படம் நான் பார்த்து சிரிச்சது. ஒரு காமெடியா நான் இங்கிலீஷ் படமும் வந்து பார்த்து சிரிச்சது வந்து ஒன்று பேபிஸ் டே அவுட். ஓகேவா? அந்த ஒரு குழந்தை வந்து வீட்ல இருந்து தவிர்த்து போயிடும், திருட்டு வந்துருவானுங்க. அது ஒரு நிமிஷம். இல்ல ஷார்லின் ஷாக்கர்ஸ் தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு படம் ஞாபகம் தெரியும். ஃபுட்பால் ஃபுட்பால் நல்லா இருக்கும். ஷார்லின் ஷாவ்லின்ரா ஷாக்கர்ஸ். ஷார்லின் ஷாக்கர்ஸ் அதான் மறந்துட்டேன், பேர் மறந்துட்டேன். அதான் ஆனா சரியா இருக்கும். பிளாக் அந்த ஷேடோ இது மாதிரிலாம் வரும். ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணுவானே அதான். இல்ல அதே ஹீரோ இன்னொரு ஷாலின் படத்துல நடிச்சிருப்பான்ல, பேரு நல்ல படம்ப்பா சார். தமிழ்ல வந்து மிரட்டல். அதுல ஒரு ஆன்டி இல்ல ஒரு தமிழ் டப்ல இருக்குமா, என் கூட சண்டை போடுறதுக்கு எவனா வரீங்களா, சித்தால வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு போட்டு வயித்துல மல்டி அல்டியே எழுதிருப்பாங்க. அதான் கொள்ள கத்திரிக்கா இங்க வேணா ஏன்டா இதான் என்னோட கொள்ள கத்திரி அந்த போடலங்க மாட்டேன்னு. எனக்கு இத கொஞ்சம் ஏத்தி வச்சிருக்கீங்களா, ஏத்தி இறக்கி தைக்கதானே நான் இருக்கேன். அதெல்லாம் அந்த டைலாக் வரும் தான். டைலர் அங்கிள் தான் இந்த ஸ்கர்ட் மேல தச்சு தெரியுங்களான்னு. அதான் தமிழ் டப்புக்கு தான் எழுதிருப்பாங்கப்பா. ஆங்கிரி பேர்ட் யார் பார்த்தா? ஆங்கிரி பேர்டோட டப்பிங்குமே சூப்பரா இருக்கும். தமிழ் வெர்ஷனு நான் தியேட்டர்ல பார்த்தேன். வேற லெவல் ஃபன். ஆங்கிரி பேர்ட் தியேட்டருக்கு போனா நம்மள வந்துட்டு குழந்தைன்னு நினைப்பானுங்க. அதனால வேற வழியே இல்லாம போனேன்டா பசங்களை கூப்பிட்டு. ஸோ அது படத்துக்கு உண்மையாடா நான் போயிட்டு நான் உண்மையாக அந்த படம் பார்த்துட்டு செம்ம ஃபன்னாச்சுடா. நிறைய காமெடி சீன் கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த டப்பிங் தான் சூப்பராக இருந்துச்சு. குங்ஃபூ பாண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். குங்ஃபூ பாண்டா ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தோடைய சீரிஸ் எல்லாம் பிடிக்கும். அதெல்லாம் ஒரு காலம்டா. அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டு பிளே ஸ்டேஷன்ல போய் கேம் விளையாடுறது. நான் இல்ல எங்க மாமா வீட்ல பிளே ஸ்டேஷன் வாங்கி வச்சப்பலாம் எல்லாம் ஃபுல் ஃபயர். எல்லாம் கான்ட்ராடா. பிளே ஸ்டேஷன்னா கான்ட்ராடா. எல்லாம் இல்ல அதையும் வாங்கியிருக்கோம். இல்ல வீடியோ கேம் அந்த டக் ஷூட், கான்ட்ரா, டெக்கன் அதெல்லாம் அந்த ஸ்டார்டிங் பீரியட்ல. அதுக்கப்புறம் போக ஒண்ணு நல்லா இருக்கும். அந்த இது அந்த ரெட் கான்ட்ரால அந்த ஷூட்டிங் சவுண்ட் தான்டா. அதே மாதிரி அந்த பிரிட்ஜ் ஆனா எனக்கு பிடிச்ச இல்ல ரொம்ப பிடிச்சதே டெக்கன் தான். வேற மாதிரி டெக்கன். அதுக்கப்புறம் இந்த டபிள்யூ ராஸ் டவுன்ஹில் டாமினேஷன் தான்ப்பா. நீட் ஃபார் ஸ்பீட். இதான் நீட் ஃபார் ஸ்பீட். சைக்கிள் ரேஸ் அதுல சைக்கிள் ரேஸ்ல பாட்டில தூக்கி அடிப்பாங்க. ரேஸ் எண்ட்லயே நான் இருக்கிற பாட்டிலாம் சேர்த்து போடுவேன். ரேஸ் எண்ட்ல அடிப்போம். நான் இப்போ விளையாடிட்டு இருக்கேன்டா. செமையா இருக்கும். அது எங்கடா PS எமுலேட்டர். ஒரு நிமிஷம். இல்ல அது அனுப்பு. இல்ல அது வேணும் போட்டு விளையாடிட்டு இருக்கேன். நான் தேடி பார்த்துட்டேன். அனுப்புடா. வேணும்டா எனக்கு அனுப்புடுப்பா. அனுப்பு ப்ராசஸ் நான் பாத்துறேன். வேணும் எனக்கு. ரொம்ப நாள் யோசிச்சேன். நிறைய கேம் PSP கேம் எல்லாமே வந்து எமுலேட்டர் சூப்பரா இருக்கு பாருங்க. லாஸ்ட் நிறைய கேம் காட் ஆஃப் வார் அது இல்ல போன்லயே ஆட முடியும். அந்த இல்ல அதுக்கு ஆப் இருக்குது. போன்லயே ஆட முடியும். ஆமாமா. ஆனா வந்து PS2 எமுலேட்டர் ஏத்திராத. PS2 எமுலேட்டர்னா விளையாடுறது ரொம்ப கஷ்டம். PSP எமுலேட்டர் ஏத்து. அது L1 L2 மட்டும் தான் இருக்கும். L3 L4 கேக்காதுச்சு. L2 L3 யாருப்பா இது கார்ட்டூன்லாம் பாத்துறீங்க? அந்த காலத்துல என்ன கார்ட்டூன் உங்களுக்கு பிடிக்கும்? நிறைய இருக்கு. நான் லிஸ்ட் போட்டேன்னு வை. டேஞ்சரஸ் ஸ்கூல், ஹைடி, ஜாக்கி சான். நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லவா? ஜாக்கி சான், ஹீமன், காட்ஜிலா, பென்டன், டிராகன் பூஸ்டர், ஜெட் ஃபுல்லா ஜெடிப்ஸ்டர். பென்டன் டேய் ஜாக்கி முன்னாடி பென்டன்லாம் தள்ளுடா. போய்தேர்ன வந்துட்டானே. ஹைடி உடனே பென்டன். ஜாக்கிக்கு முன்னாடி தான் பென்டன். அதுக்கு முன்னாடி பென்டன் தான் எங்களுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இல்ல ஜாக்கி சான். அந்த பெண்டனுக்கு அப்புறம் தான் ஜாக்கி சான். இல்ல குறுக்கால இல்ல சக்திமான் ஹீரோன்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? ஹீரோன்னு இன்னொன்னு இருக்கும். சக்திமான் இருக்கும், ஹீரோல ரெண்டு பொம்மை வச்சிருப்பான். ஞாபகம் அந்த பொம்மை மாறுமே. மேஜிக் பென்சில் தெரியுமாடா? ஆமா.